Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பயோமாலிக்யூல்ஸ். நம்ம டெய்லி நம்ம as usual ஒரு வாக் நான் போயிட்டு இருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி வந்து நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் நிறைய லிவிங் திங்ஸ் இருக்கும் நான் லிவிங் திங்ஸ் இருக்கும். இந்த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் எப்படி உருவாகி இருக்கும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பேஸ் வந்து கண்டிப்பா ஒரு கெமிக்கலா இருக்கும். சோ கெமிக்கல்ஸ் அப்படி நான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இட் கேன் பி either elements or compounds. சரி இப்போ இந்த எலிமெண்ட்ஸ் ஒரு டிஷ்யூஸ் நான் ஒரு லைவ் டிஷ்யூ நான் எடுத்துக்கிறேன். அந்த டிஷ்யூக்குள்ள வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு நான் எப்படி டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில டெக்னிக்ஸ் மூலமாக என்னால் டிரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றது வந்து என்னால் சொல்ல முடியும். சரி பிஃபோர் தட் நம்ம டாபிக் பயோமாலிக்யூல்ஸ். சரி மாலிக்யூல்ஸ் என்னது சம்மந்தமே இல்லாமல் நம்ம பயாலஜியில் வந்து மாலிக்யூல்ஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் எந்த ஒரு ஈவன் செல் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல் எல்லாமே வந்து இட்ஸ் இன்டர் கனெக்டட். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் கார்பன் that is synthesized or that is derived from the living tissue we call it as biomolecules. So the living tissue la evlo amount of carbon derive panna mudiyudhu abindradhukku peru da vandu we call them as biomolecules. Seri again coming back into the topic நான் சொன்னேன் எந்த ஒரு டிஷ்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஷ்யூவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து அமௌண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்கணும்னா ஐ வில் பி யூசிங் த எலிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். சரி அந்த டெக்னிக் என்ன அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு டிஷ்யூவில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்ற அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எலிமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ டிஷ்யூ ஸோ டிஷ்யூ வந்து முதல்ல நம்மளுக்கு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்ஸ் ஆல் த செல்ஸ் டுகெதர் சிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் டுகெதர் will be forming a tissue. The similar மட்டும் இல்லாம dissimilar cells அப்படின்னு கூட சொல்லலாம். So cells together will be forming the tissues together will be forming the organ system and tissues together will be forming the organs together will be forming the organ system and organ system will be forming the organism. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல் ஒரு செல் நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டாபிக் ஸ்டார்டிங்லேயே மாலிக்யூல் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு நம்ம மாலிக்யூல்ஸ் பற்றி நம்ம பயாலஜியில் படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர் கனெக்டட் எல்லாத்துமே நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸும் சரி இல்லை செல்ஸ் எவ்ரிதிங் வந்து பேஸ் வந்து கண்டிப்பாக ஒரு மாலிக்யூலாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ செல்லும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் இட் இஸ் மேட் அப் ஆஃப் போத் ஆர்கானிக் ஆஸ் வெல் அஸ் இன்ஆர்கானிக் மாலிக்யூல். ஸோ இந்த ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ரெண்டுமே சேர்ந்தது டுகெதர் அது செல் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as cellular pool அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி இப்போ இதில் என்ன ஆர்கானிக் என்ன இன்ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக்கு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் லிப்பிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து they'll be coming under ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இதுவே இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் சால்ட்ஸ் வாட்டர்ஸ் இதெல்லாமே வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் இன்ஆர்கானிக் சால்ட். சரி கம்மிங் பேக் அகெயின் இப்போ நான் வந்து டிஷ்யூ அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து யூஸ் பண்ணேன். ஓகே ஸோ டிஷ்யூவில் வந்து அகெயின் ஆர்கானிக் இருக்கும் இன்ஆர்கானிக் எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னும் போது மினரல்ஸ் இப்போ இல்லை இன்ஆர்கானிக்கில் வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூட்ரியன்ஸ் கமிங் பேக் அகெயின் இப்போ நியூட்ரிஷன் இந்த கான்செப்ட் எல்லாமே வர ஆரம்பிக்கும் பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த மினரல்ஸ். ஓகே ஸோ நியூட்ரிஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸே வந்து ஒரு ஃபுட்டை வந்து நம்ம இன்ஜெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கு வந்த ஃபுட்டு வந்து பாடிக்குள்ளே போயிட்டு இட் வில் ஸ்பிளிட் அப் தனித்தனியாக ஸ்பிட் அப் ஆகிட்டு அந்த நியூட்ரிஷன் தான் நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு இட் ஸ்டார்ட் டு ஒர்க். இந்த ப்ராசஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் த ஃபுட் தட் இஸ் இன்ஜெஸ்டட் பை அன் ஆர்கானிசம் and the utilization of the food by an organism we call it as nutrition. the மொத்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து we call it as nutrition அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். சரி அப்போ இந்த நியூட்ரிஷன் மூலம் நமக்கு என்ன கிடைக்க போகுது கண்டிப்பாக சில அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ் அகெயின் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஃபேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து இட் வில் பி கம்மிங் அண்டர் த நியூட்ரியன்ஸ் கேட்டகரியில் வந்து வர ஆரம்பிச்சிடும். சரி இப்போ இந்த நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we call it as macronutrients and second one பார்த்தீங்கன்னா we call it as micronutrients. ஸோ இது எக்ஸாம்பிள் அகெயின் ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து the difference வந்து இட்ஸ் an important question. what is the difference between micronutrients and macronutrients அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ macronutrients பார்த்தீங்கன்னா மேக்ரோனா நிறைய which means நம்ம உடம்புல வந்து கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் நார்மலாகவே நம்ம பாடியில் வந்து சில அமௌண்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வந்து சிந்தசைஸ் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபுட்டு மூலமாகவும் வந்து சில நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்டேக் பண்ணவும் ஆரம்பிப்போம். சரி அப்போது சில நியூட்ரியன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு வந்து இவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் தேவை ட்ரேசபிள் அமௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட்டில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற நியூட்ரியன்ஸ் பேர் we call it as micronutrients. அப்போ மேக்ரோநியூட்ரியன்ஸ்னால் என்ன அர்த்தம் என்னோட உடம்புக்கு வந்து நியூட்ரியன்ஸ் நிறைய தேவைப்படும் அதை நான் யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய நியூட்ரியன்ஸ் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா we call it as macronutrients. ஃபார் எக்ஸாம்பிள்
மேக்ரோநியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கால்சியம் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ கால்சியம் நீங்கள் எடுத்துக்கோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா skeleton frames the skeleton forms the basic framework of an organism. So framework அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூமெண்ட்ஸ், வேரியஸ் மூமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மூவிங், வாக்கிங், சரி எல்லா மூமெண்ட்ஸ்மே வந்து போன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் நான் வெயிட் லிஃப்ட் நான் நடக்கணும்னா கூட போன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ போனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் மெயின்லி மேட் அப் ஆஃப் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். ஸோ கால்சியமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் லைக் முட்டி வலிக்குது, நம்ம டாக்டர் போனால் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம், கால்சியம் நம்ம உடம்புக்கு வந்து நிறைய தேவைப்படும். ஏன்னா உடம்புல மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா மெயினாகவே போன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ கால்சியம் will be coming under the macronutrient category. ஸோ macronutrients பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா அயன். ஸோ அயன்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கொஞ்சமாக இருந்தால் போதும். நம்ம பிளட்ல வந்து நிறைய அயன் இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ நார்மலாக வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேட்ஸ் வந்து இட்ஸ் லைக் ஹியூஜ் சோர்ஸ் ஆஃப் அயன் சொல்லி கொடுப்போம். ஆனால் அதிக அளவில் நம்ம டேட்ஸ் எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக லைக் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் மோஷன்ஸ் பாஸ் ஆகிறதுல வந்து கண்டிப்பாக சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய அயன் எடுத்துக்கிட்டாலும் உங்களோட ஃபேஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ எதுவுமே வந்து எந்த ஒரு விஷயமே வந்து எடுத்துட்டாலும் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி மைக்ரோநியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ், ட்ரேசபிள் குவான்டிட்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மூவ் ஆன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பயோமாலிகுல்ஸ் டாபிக் நான் ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது சொன்னேன் எலிமெண்ட்ஸ், தட் இஸ் கெமிக்கல்ஸ் பேஸஸாக இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து இட் கேன் பி எய்தர் எலிமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட். ஸோ எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் சில எலிமெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த எலிமெண்டல் அனாலிசிஸ் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜர் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, இது ஒரே ஒரு கீவேர்ட் மட்டும் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம என்ன ஆசிட் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அதில் வந்து ஹைலைட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டிஷ்யூ எடுத்துக்கிறோம். அதாவது இட் கேன் பி எய்தர் ஃப்ரம் அ வெஜிடபிளாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்லேருந்து இருக்கலாம், ஈவன் லைக் ஆர்கன்ஸ்லேருந்து கூட ஒரு ஸ்லைஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா we are just grinding it. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இதில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு we are adding an acid called as trichloroacetic acid. இந்த trichloroacetic acid நான் போட்டு கிரைண்ட் பண்ணுறேன். சரி, நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா I am transferring it to ஒரு பீக்கரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ எம் ஆடிங் அ முஸ்லின் கிளாத். இந்த மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ஸ் ஐம் யூசிங் அ ஃபில்ட்ரேட். அது மாதிரி நான் போர் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வீட்டில் ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகிடும், லைக் லிக்விட் வாட்டரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இந்த ஃபில்டர் மூலமாக பாஸ் ஆகிட்டு வில் பி செட்டிலிங் டவுன். ஃபில்டர் ஆக முடியாமல் அந்த ஃபில்டர் கிளாத்தில் பாஸ் ஆகுது எல்லாமே மேலோட்டமாகவே வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த லிக்விட் எல்லாமே வந்து இந்த பீக்கர் கீழே வந்து ஸ்டாக்னேட் லைக் பாஸ் ஆகிடும். ஸ்டாக்னேட் பாஸ் ஆகாத சில விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லின் கிளாத்துக்கு மேலே வந்து ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது கீழே பாஸ் ஆகாத மெட்டீரியல்ஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as acid insoluble. கீழே இருக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா we call them as acid soluble materials. ஸோ ரெண்டு மெட்டீரியல்ஸ் வரும். ஸோ மேலே பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு we call as acid insoluble, கீழே பாஸ் ஆகிருக்கிறதுக்கு வந்து we call them as acid soluble materials. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாலிகுலர் வெயிட் வந்து இருக்கும். ஸோ இதுவே இந்த ஆசிட் இன்சாலிபிளுக்கு மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் லைக் 8 to 800 இருக்கும், 8 to 800 daltons. Whereas acid soluble பார்த்தீங்கன்னா it will be always greater than 10,000 dalton. Okay. ஸோ இப்போ ஒன்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அந்த பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடை வந்து நான் அதுக்கப்புறம் நான் பிரிச்சிக்கலாம். லைக் என்னவா பிரிப்பேன், நான் வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் மாலிகுலர் இது மாதிரி நான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மாலிகுலர் நான் என்ன பண்ண பிரிக்க ஆரம்பிப்பேன். அந்த பிரிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா அகைன் சில டெக்னிக்ஸ் இருக்கும். அது சென்ட்ரிஃபியூஜ், ஒன் ஆஃப் த டெக்னிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் வந்து லிக்விடை போட்டு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சிக்கலாம். பிரிஞ்சு வரது வந்து நம்ம ஃபர்தர் யூஸ்க்கு வந்து we can use it. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா we call it as chemical analysis. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து எந்த கேட்டகரியில் வந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறேன், தட் இஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்காக வந்து நம்ம பிரிக்க ஆரம்பித்தோம். ஒரு செல்லாலே பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன், ஒன்று ஆர்கானிக் பேஸ்டும் இருக்கும், இன்ஆர்கானிக் பேஸ்டும் இருக்கும், ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிருக்கும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து எலிமெண்டல் அனாலிசிஸ் நான் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு ஆர்கானிசமே வந்து இட் கேன் பி மேட் அப் ஆஃப் எதர் கெமிக்கல்ஸ் பேஸாக இருக்கும், எலிமெண்ட்ஸாகவும் இருக்கும், காம்பவுண்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இதில் விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சில எலிமெண்ட்ஸ் வந்து இட் வில் பி காமன், தட் இஸ் நான் லிவிங் திங்ஸ்க்கும் சரி இல்லை லிவிங் திங்ஸ்க்கும் சரி ரெண்டுத்துக்குமே காமனாக உள்ள சில எலிமெண்ட்ஸுமே வந்து உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பீங்ஸில் வந்து எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே வந்து கண்டிப்பாக இருக்கும். இதே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நான் லிவிங் திங் எடுத்துக்கிட்டோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எர்த்தோட க்ரஸ்ட்டை நான் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து நிறைய இருக்கும். என்ன ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் எல்லாமே இந்த எலிமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் இப்போ நான் ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு எர்த்தோட க்ரஸ்ட்டுக்கும் நான் வந்து கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் தான் வந்து இந்த எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் when compared to them. சரி, ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து சேம் அமௌண்ட் ஈக்குவல் சேம் எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை ஜஸ்ட் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் வந்து அகைன் எந்த கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லைக் அகைன் இன்ஆர்கானிக்கில் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிளான்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து அனிமல் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் 70% ஆஃப் த செல் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். இதுவே நீங்கள் பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 95 that is 90 to 95% வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். ஸோ பிளான்ட் செல்ல தான் வந்து மேஜராக வந்து வாட்டரோட கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஈவன் எர்த் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் மெஜாரிட்டி ஆஃப் த எர்த் போர்ஷன் இஸ் கவர்ட் வித் வாட்டர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் இட் வில் பி லுக்கிங் லைக் அ ப்ளூ pearl in space அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் தட் இஸ் நியர்லி ஐ ஹவ் கிவன் 5 ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வாட்டருக்கு வந்து பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா we have the adhesion and cohesion property. ஸோ இந்த adhesion and cohesion propertyனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா similar water molecules, similar kind of molecules வந்து will be sticking together. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து we call it as cohesion property. Whereas dissimilar like வேற dissimilar molecules வந்து will be sticking together, will be getting attracted together. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as adhesion property. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா they will be having high latent heat of vaporization. ஸோ வாட்டருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்குமே வந்து ஒரு லைக் they will be having this latent heat of vaporization. இப்போ வாட்டருக்கு என்ன எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா they will be having around 2260 joules per kilogram. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா we should make a note of it like what is called as latent heat of vaporization அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏற்கனவே அகைன் லோவர் கிளாஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம். just again a small recap, that is the amount of heat required. The amount of heat required to convert, that is 1 kilogram of water நான் என்ன பண்ண போறேன், I'm going to convert it into steam by boiling ஆனால் without changing the temperature. So இது வந்து பார்த்தீங்கன்னா we call it as latent heat of vaporization. இப்போ next one பார்த்தீங்கன்னா again வாட்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், they'll be having high melting and boiling point. So high melting point பார்த்தீங்கன்னா again we always know எவ்வளோ இருக்கும், they'll be having to 0 degrees Celsius and boiling point பார்த்தீங்கன்னா it will be 100 degree Celsius. So it's again it's called as the universal solid. So all over எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்டர் இல்லாத இது வந்து கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வரும். தட் இஸ் 4182 joules per kilogram degree Celsius. இதை வந்து just make a note of it. The specific heat capacity of இதெல்லாமே வந்து 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. What is specific heat capacity of water? What is the latent heat of vaporization of water? இதெல்லாமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we'll be seeing about metabolites. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் we saw what is biomolecule. செகண்ட் வந்து பார்த்தோம் நம்ம வந்து ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்ஆர்கானிக்கில். இப்போ நெக்ஸ்ட் வந்து we are going to see about what is a metabolite. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மெட்டபாலிட்ஸ் might be a new term. ஆனால் சிம்பிளாக சொல்ல போனால் எந்த ஒரு மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிலையும் வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call it as metabolites. சரி, இப்போ இந்த மெட்டபாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் பர்பஸ் என்ன, லைக் எந்த ஒரு லிவிங் லைக் டிஷ்யூ லைக் லிவிங் ஆர்கானிசமாக இட் பி பிளான்ட் ஃபங்கை ஆர் எந்த ஒரு மைக்ரோ சிஸ்டமாக இருக்கட்டும், தே வில் பி சிந்தசைசிங் அ நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து we call as metabolites. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு மெட்டபாலிசம் ஒரு நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெட்டபாலிசம் இதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெட்டபாலிட்டிஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இந்த மெட்டபாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா I can classify it into 2 types, that is secondary metabolites and primary metabolites and secondary metabolites. So difference என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரியில் வந்து பேசிக்காக சின்ன ஒரு விஷயங்கள் பேசிக்காக ஒரு லைஃப் ஒரு ஆர்கானிசமோட லைஃப் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாத்துக்குமே வந்து இந்த பிரைமரி மெட்டபாலிட்ஸ் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹியூமன் பீங்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் லைக் வில் பி ஹேவிங் டைஜஷன் இருக்கும், ரெஸ்பிரேஷன் இருக்கும், எக்ஸ்கிரேஷன் இருக்கும். இதுவே நீங்கள் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயங்கள் தேவைப்படுறது எல்லாமே வந்து we call it as primary metabolites. For example, carbohydrates, fats, lipids இதெல்லாமே they will be coming under the primary metabolites. ஸோ செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மேஜரான பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. விச் மீன்ஸ் சிம்பிளான விஷயத்துக்குலாம் நமக்கு தேவைப்படாது. ரொம்ப மேஜராக நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ்க்கு தான் வந்து இந்த மெட்டபாலிட்டிஸ் வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கால் சொல்ல போனால் அந்த அளவுக்கு நம்ம யூசேஜ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்கலாம், ரப்பர்ஸ் கொடுக்கலாம், ஸ்பைசஸ் கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து ஒரு ஆர்கானிசமோட க்ரோத்துக்காக இருக்கட்டும் வேறு எந்த ப்ராசஸ்க்குமே வந்து அந்த அளவுக்கு லைக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்காது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து we call them as secondary metabolites அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து we'll move on to organic molecules. So far வந்து நம்ம inorganic molecules நம்ம வாட்டர் பற்றி பார்த்துட்டோம், அப்புறம் மெட்டபாலிசம் பேசிக்காக தெரிஞ்சு விட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து we are entering into the organic molecules, which means ஆர்கானிக்கில் வந்து நம்ம சில ப்ராடக்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we see what is organic molecules. ஸோ இந்த ஆர்கானிக் மாலிகுல்ஸ் டாபிக் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிமரைசேஷன். இந்த கொஸ்டின் அகெயின்
ஒரு ஷார்ட் ஆன்சர்லேயும் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, இப்போ பாலிமரைசேஷன் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சின்ன சின்ன மோனோமர்ஸ். ஸோ அந்த சின்ன சின்ன பீட் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ஜாயினிங் டுகெதர். ரெண்டுமே வந்து எல்லாமே வந்து கம்பைன் ஆகிட்டு டுகெதர் தே வில் பி ஃபார்மிங் அ ஹியூஜ் செயின். ஒரு பெரிய செயின், ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு பேர் வந்து we call it as polymerization. அந்த ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது பார்த்தீங்களா, we call that as a polymer. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, monomers together joining they'll be forming a polymer and the process வந்து we call it as polymerization. Okay, next one. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இன்ஆர்கானிக்ல வந்து we saw about water பற்றி பார்த்தோம். இப்போ ஆர்கானிக்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், இந்த வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சொல்லும்போது நம்ம நார்மலாக ஃபுட்டில் வந்து நமக்கு நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், நம்ம எல்லாருக்குமே நம்ம மேஜரான ஒரு ஃபுட் சப்ளை நம்ம ஹியூமன் பீங்ஸில் பார்த்தீங்கன்னா ரைஸ், ஸ்பெஷலி பீப்புள் இன் தமிழ்நாடு ரைஸ் நம்ம எடுத்துப்போம். ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக நான் கிளாஸிஃபை பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகர்ஸாக பிரிக்கலாம், நான் சுகர் டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸை நான் வந்து பிரிக்கிறேன். ஸோ சுகர் டைப்பில் பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாசிஃபிகேஷனில் வந்து இட் கேன் பி கிளாஸிஃபை இன்டு மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் ஆலிகோசாக்கரைட்ஸ். உங்களை புக்கில் பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ் பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆலிகோசாக்கரைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டைசாக்கரைட்ஸ் பற்றி வந்து பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆலிகோசாக்கரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறேன், டைசாக்கரைட்ஸ், ட்ரைசாக்கரைட்ஸ் அண்ட் டெட்ராசாக்கரைட்ஸ். உங்கள் புக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைசாக்கரைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் மோனோசாக்கரைட்ஸ். இதுவே நான் சுகர்ஸில் பார்த்தீங்கன்னா பாலிசாக்கரைட்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த பாலிசாக்கரைட்ஸில் வந்து அகெயின் வி ஹேவ் தட் இஸ் உங்கள் புக்கில் அகெயின் ஸ்பெசிஃபிக்காக வந்து பாலிசாக்கரைட்ஸோட முடிச்சுட்டாங்க, அது டீட்டெயில்டாக வந்து போல. நம்ம அகெயின் நம்ம அப்கமிங் டாபிக்ஸ் நம்ம டீட்டெயில்டாக வந்து நம்ம போக ஆரம்பிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கலாம் அகெயின் பாலிசாக்கரைட்ஸ், ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் ஹெட்ரோ பாலிசாக்கரைட்ஸ். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் மோனோசாக்கரைட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். சரி, மோனோசாக்கரைட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அகெயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பேசிக்காக இட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட். இதோட பேஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் அண்ட் வாட்டர். சரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறது மோனோசாக்கரைட்ஸ், ஆலிகோசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். இப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கொடுத்துட்டு கிளாஸிஃபை பண்ண சொல்கிறாங்க, கிளாஸிஃபை பண்ண சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் புக்லேயுமே டாபிக் ரிலேட்டட் படி பார்த்தீங்கன்னா மோனோசாக்கரைட்ஸ்க்கு வந்து குளுக்கோஸ் நம்ம எடுத்திருப்போம் அண்ட் டைசாக்கரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் வந்து அகெயின் we have taken the structure of sucrose and பாலிசாக்கரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல்லுலோஸ் பற்றி வந்து எடுத்திருப்போம். ஸோ நம்ம அகெயின் வில் கம் பேக். ஃபர்ஸ்ட் வந்து மோனோசாக்கரைட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மோனோசாக்கரைட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் நத்திங் பட் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C6H12O6. இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இதில் வந்து ப்ளூ கலர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், வி ஹேவ் ரெட் கலர், பிளாக் கலர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் நத்திங் பட் ஹைட்ரஜன், ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சிஜன் அண்ட் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் கார்பன். சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா C6H12O6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு எத்தனை இருக்கும், 6 இருக்குது அண்ட் ஆக்சிஜனுக்கு வந்து 6 இருக்கும். ஸோ கார்பன் 6 நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம், பேஸே வந்து எவ்வளோ கார்பன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பொறுத்தாமே டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயோமாலிகுல்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். ஸோ கார்பன் 6 சின்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா we call it as hexose. ஞாபகம், கார்பன் வந்து 6 ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் வந்து we call it as hexose வந்து நம்ம அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில் மூவ் ஆன் டு டைசாக்கரைட்ஸ். ஸோ டைசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகிட்டு வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து சுக்ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரி, இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸில் வந்து ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், தட் இஸ் நத்திங் பட் கிளைகாசிடிக் பாண்ட். ஸோ இந்த கிளைகாசிடிக் பாண்ட்னா என்ன ஆகும், இது வந்து அகெயின் இட்ஸ் கோயிங் டு பி அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் தட் இஸ் ஃபார்ம் பிட்வீன் இந்த குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்க்கு நடுவில் ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை த ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு அந்த இடத்துல பிட்வீன் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரெண்டுத்துக்குமே நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டை தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as glycosidic bond. இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா I forgot to tell மோனோசாக்கரைட்ஸ் மீன்ஸ் இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் பேசிக்காகவே வந்து இந்த மோனோசாக்கரைட்ஸ்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க இட்ஸ் நத்திங் பட் ஸ்மால் சுகர் மாலிகூல், சின்ன சின்ன சிங்கிள், விச் மீன்ஸ் ஸ்மால் சுகர் மாலிகூல்ஸ். அப்போது இந்த டைசாக்கரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டை மீன்ஸ் 2. ஸோ அப்போ 2 மோனோசாக்கரைட்ஸ் டுகெதர் தேல் பி ஃபார்மிங் த டைசாக்கரைட்ஸ். அப்போ பாலிசாக்கரைட்ஸ்க்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் மோர் தென் 2. அது ரெண்டுமே more than 2 monosaccharides together they'll be forming the polysaccharides. இப்போ இந்த polysaccharides பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 டைப்பாக வந்து பிரிக்கலாம், which is nothing but storage polysaccharide and
structural polysaccharide. Again இந்த difference வந்து ரொம்ப ரொம்ப important. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா storage polysaccharide வந்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா will be seeing about starch, and whereas structural polysaccharide பார்த்தீங்கன்னா will be seeing about cellulose. Okay. So first one, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு important 1 mark question பார்த்தீங்கன்னா polysaccharides are also called as glycans. இது வந்து again 1 mark questionல வந்து கேட்பாங்க. இப்போ நம்ம previous topicல பார்த்தீங்கன்னா disaccharides வந்து glycosidic bond அப்படின்றது ஒரு டாபிக் வந்து பார்த்திருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா polysaccharideல will be seeing about glycans, which means இது polysaccharidesக்கு இன்னொரு பேரும் இருக்கு, we call it as glycans அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, now let us get into topic. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I talked about yes. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட் பற்றி வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லெட் அஸ் see about the ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட். ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். சரி, ஸ்டார்ச் வந்து எதுக்கு நம்ம ஸ்டோரேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருப்போம், பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்க, they will be utilizing sunlight, carbon dioxide, வாட்டர் இதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு they will be preparing குளுக்கோஸ் நம்மளுக்கு பை ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும். இதில் வந்து குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, குளுக்கோஸ் எப்பவுமே டேரெக்டாக வந்து பிளான்ட்ல ஸ்டோர் ஆகாது, ஸ்டார்ச்சாக தான் கன்வெர்ட் ஆகிட்டு இட் வில் பி ஸ்டோர்ட் இன்டு ரூட்ஸ். சில பிளான்ட்ஸில் வந்து ஸ்டெம்ஸில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ச்னாலே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டோரேஜ்க்கான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ ஸ்டோரேஜில் ப்ராடக்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் தான். சரி, இப்போ இந்த ஸ்டார்ச் வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும், அகைன் ஞாபகம், ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ பாலிசாக்கரைட் தான். ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்ம் பை த ரிப்பீட்டட் யூனிட்ஸ் ஆஃப் அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, அமிலோஸ் அண்ட் அமிலோபெக்டின். இது வந்து அகைன் 1 மார்க் கொஸ்டின்லையுமே வந்து கேட்பாங்க. So starch is formed by the repeated units of amylose and amylopectin. So நான் structure வந்து just I have given. இப்போ இல்லை அமிலோஸ்க்கும் அமிலோபெக்டின்க்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அமிலோஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் லீனியர் அண்ட் அன்பிரான்ச். நீங்கள் பார்த்தா தெரியும் டயக்ராம், பிரான்ச்சஸ் வந்து எது பிரான்ச்டாகவே இருக்காது. ஆனால் இதுவே இந்த அமிலோபெக்டினில் பார்த்தீங்கன்னா they are branch. நீங்கள் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ they will be literally like branch. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா let us move on for starch. இப்போ நம்ம starch வந்து just we know how starch is formed, that is amylose amylopectin ரெண்டுமே வந்து together they will be forming the starch அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் வந்து நான் presence of starch எப்படி நான் டிட்டர்மைன் பண்ணுவேன், அகைன் இந்த ஒரு they will be asking as a question, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் வந்து presence of starch எப்படி இருக்குன்றது நம்ம அனலைஸ் பண்ண போகிறோன்றது ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக வந்து பார்க்கலாம். அண்ட் அகைன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டினில் வரதுக்கான சான்சஸ்மே உண்டு. சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோவில் வந்து ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி ஸ்டார்ச் இருக்காது ஒரு ப்ராடக்ட் அனலைஸ் பண்ண போகிறோம், என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஆட் அயோடின் சொல்யூஷன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சாம்பிள் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் பி ஆடிங் அயோடின் சொல்யூஷன். இப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சாம்பிள் நான் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஐ எம் ஜஸ்ட் ஸ்க்ரேப்பிங் ஆஃப். நான் அந்த ஸ்கின் பொட்டேட்டோ மேலே இருக்க தோலை வந்து நான் பீல் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். பீல் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ஆடிங் 2 to 3 drops ஆஃப் அயோடின் சொல்யூஷன் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே இட் வில் பி சேஞ்சிங் இன்டு ப்ளூ பிளாக் ஷேட். இது எப்படினால ப்ளூ பிளாக் ஷேடாக வந்து மாறும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அயோடின் மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் வில் பி லைக் இந்த வந்து ஒரு பர்பிள் கலர் ஷேட் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த நார்மலாக ஒரு டிஷ்யூ ஒரு சாம்பிளில் வந்து நான் அயோடின் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெலிக்ஸ் மாடல் இருக்கு இல்லையா, இந்த ஹெலிக்ஸ் மாடலில் போயிட்டு இந்த பர்பிள் ஷேட் வந்து அட்டாச் ஆகும்போது தே வில் பி converting it into blue and black shade வந்து மாறார், which means அது டேரெக்டாக போய் அந்த அயோடின் இந்த பர்பிள் கலர் மாடல் will go and settle இந்த ஹெலிக்ஸ் மாடலுக்குள்ளே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அது செட்டில் ஆக ஆரம்பிக்கிறதுனால it will be forming the shade of blue and black color. இது இப்படி தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ரொம்ப சிம்பிள். இல்லை கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அயோடின் சொல்யூஷன் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அண்ட் ஹெலிக்ஸ் மாடலில் இந்த அயோடின் சொல்யூஷன் போய் உட்காந்துக்கும், which means அப்படியே போய் செட்டில் ஆகிறதுனால டோட்டலாக வந்து கலர் சேஞ்ச் வந்து நடக்கும். ஸோ திஸ் இஸ் how will be determining the presence of starch in the given sample. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க வந்து ஜஸ்ட் ஒரு மெயின் ஒரு சிங்கிள் சாம்பிள் நான் எடுத்திருக்கேன். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரு வேறு கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ்லையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நம்ம எப்படின்னு அப்கமிங் டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about cellulose. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை பற்றி பார்த்தோம், ஸ்டார்ச் பற்றி பார்த்தோம். ஸ்டார்ச் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தட் மீன்ஸ் செல்லுலோஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். சரி, செல்லுலோஸ் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு ஞாபகம் வந்தாலே நம்மளுக்கு மைண்டுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வந்து செல் வால். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்றது வந்து நம்ம படிச்சிருப்போம். சரி, இப்போ இந்த செல் வால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ பிளான்ட் செல், பிகாஸ் அனிமல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும்
அனிமல் செல்ல வந்து செல் வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது, பிளான்ட் செல்ல மட்டும்தான் வந்து செல் வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரி, இப்போ அந்த செல் வால்க்கு அப்படி நம்ம செல்லுலோஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அகெயின் தே வில் பி ஹேவிங் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸும் வந்து கண்டிப்பாக வி ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ அந்த செல் வால் பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் சம் டயக்ராம். செல் வால், it is made up of plant cell, it is made up of cell wall. செல் வால்ல பார்த்தீங்கன்னா it is made up of நிறைய ஃபைபர்ஸ், that is macro fibers அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இந்த ஃபைபர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா again they will be forming into microfibers. இந்த microfibers பார்த்தீங்கன்னா they will be leading to many cellulose molecules. இந்த cellulose molecules ஓட ப்ராப்பர்ட்டி, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா they are always straight and uncoiled. இதை இப்படியும் மாற்றி கூட சொல்லலாம், they are unbranched and uncoiled. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மெயினாக இந்த செல்லுலோஸ் வந்து எதுக்கு தேவைப்படும், எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெய்லி லைஃப்லேயுமே நிறைய யூசஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கிங், இப்போ நான் செல்ஃபோன் நான் வந்து என்ன பண்ணுறேன் உடையாமல் பத்திரமா நான் சென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக செல்லுலோஸால் பேஸ் பண்ண ஒரு மெட்டீரியல் வச்சு அதை பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உடையாமல் லைக் பிரேக் ப்ரூஃபாக வந்து போய் சேரும். அது தவிர்த்து நிறைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சரி, மெடிசனல் ஃபீல்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து வி சா அபவுட் ஸ்டோரேஜ்லையும் பார்த்தோம், ஸ்ட்ரக்சர்லையும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதை பாலிசாக்கரைட் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் தவிர்த்துட்டு நம்மளுக்கு சில விஷயங்கள் நிறைய யூஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். லைக் இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம பிளட்ல வந்து சுகர் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாலிசாக்கரைட், தட் இஸ் இன்சுலின் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட் கண்டிப்பாக நமக்கு வந்து தேவைப்படும். இன்னொரு பாலிசாக்கரைட் பார்த்தீங்கன்னா ஹெப்பாரின். ஹெப்பாரின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆன்டி கோகுலன்ட். அகெயின்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின். ஹெப்பாரின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆன்டி கோகுலன்ட். ஸோ இந்த ஆன்டி கோகுலன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெப்பாரின் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா அந்த டயாலிசிஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்கேஸ் கிட்னி ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் அன் ஆர்டிஃபிஷியல் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம். உங்கள் பிளட்டை வந்து கிட்னி செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒரு மிஷின் மூலமாக நம்ம செய்வோம், விச் மீன் நான் பியூரிஃபை பண்ண போகிறேன். இப்போ நார்மலாக வந்து யோசிச்சு பாருங்க, பிளட் வந்து நம்ம உடம்புலேருந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் ஆஃப் கை வந்து கட் ஆயிடுச்சு, ஒரு ட்ராப் ஆஃப் பிளட் வந்து அது வெளில வருது அப்படின்னு பார்த்தீங்கனாலே விதின் கொஞ்ச நேரத்திலே அந்த பிளட் வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, பிளட் வந்து மொத்தமாகவே ஒரு ஹியூமன் பாடிலேருந்து வெளில போயிட்டு ஒரு மிஷினுக்குள்ள போயிட்டு 10 வாட்டி போயிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் கிளாட். தேர் ஆர் ஆல்சோ ஹை சான்சஸ் ஆஃப் கிளாட்டிங் இல்லையா. ஸோ அது கிளாட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஆடிங் அண்ட் ஆன்டி கோகுலன்ட் கால்ட் அஸ் ஹெப்பாரின். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். HEPARIN. ஓகே, ஸோ கமிங் பேக், இது வந்து நிறைய வேரியஸான ஒரு யூசஸ் வந்து இருக்குது. மெயினாக இன்னொரு forgot to tell இந்த செல்லுலோஸோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூசேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் காட்டன் இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு மெயினாமே வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கமிங் பேக், இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் யூனிட்டும் பார்த்துட்டோம், ஸ்டோரேஜ் இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அகெயின் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு என்டர் இன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஒரு அடுத்த பாட்டுக்கு நம்ம போகிறோம், நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று இருக்கும். பேசிக்காக எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் இந்த வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேப்பர்ஸில் நிறைய வரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் யூ ஹேவ் டு லேர்ன் த டயக்ராம். அது எப்பவுமே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமில் போடும்போது அந்த பாண்ட்ஸ், தட் இஸ் இந்த அடினோசைன் டைம் இதெல்லாம் வந்து பாண்ட்ஸ் போடும்போது மாற்றி தப்பாக போட்டுருவாங்க. மேக் ஷூர் யூ புட் இட் ப்ராப்பர்லி. இப்போ போலாம், இப்போ அந்த அதை பற்றி நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்லையுமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see about இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து பார்க்கலாம். சரி, இப்போ நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ நம்ம மெயினாகவே நியூக்ளிக் ஆசிட் எதை பற்றி பார்க்க போகிறோம், டிஎன்ஏ பற்றி பார்ப்போம், இல்லைனா ஆர்என்ஏ பற்றி பார்க்க போகிறோம். அதே தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த கதைக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சதான் அதை பற்றி நமக்கு படிக்கிறதுக்குமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டார்டிங்லேருந்து நம்ம செல்லேருந்து ஆரம்பிப்போம். எதுக்கு நம்ம எல்லாத்தையுமே செல்லில் தான் போய் நிற்கும், காரணம் பார்த்தீங்கன்னா செல் இஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம். அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா. ஸோ செல் பார்த்தீங்கன்னா செல்குள்ளே என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளே யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த குரோமோசோம். குரோமோசோம்குள்ளே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த டிஎன்ஏ. டிஎன்ஏக்குள்ளே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் த ஜீன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இப்போ இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஷேப்பில் இருக்கும், எக்ஸ் ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அகெயின் ஏர்லியர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே 2 கம்பு மாதிரி இருக்கும், கீழே வந்து 2 கொம்பு மாதிரி இருக்கும். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா we call it as P arms. P arms அப்படின்னு நம்ம சொல்வோம். P arms. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா we call it as Q arms. இப்போ
இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் we call it as sister chromatids அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஸோ we call them as sister chromatids. இந்த சென்டரில் டாட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, which means they hold இந்த ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த pair of arms they will be like holding together. இது வந்து பேர் we call them as centromeres அப்படின்னு சொல்லுவோம், சாரி centrosomes அப்படின்னு சொல்லுவோம். Okay, so then which means they will be holding everything together. Okay, coming back. So இப்போ இந்த structure of chromosome will be having the DNA. So இப்போ இந்த DNA ஓட full form நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். Don't forget that DNA full form நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், but anyway it's called as deoxyribonucleic acid, whereas RNA ஓட full form பாத்தீங்கன்னா we call them as ribonucleic acid. So in the full form explanation வந்து நம்ம கண்டிப்பா we should never forget. Okay, coming back. So nucleic acid பத்தி பார்த்தோம். DNA, RNA together they will be forming the nucleic acids. Nucleic acidல வந்து இல்ல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா difference between DNA and RNA is very very important. So main first பார்த்தீங்கன்னா நம்ம difference கேட்கும்போது first எடுத்தோனே expansion எழுதிருங்க. DNA ஓட expansion, இன்னொரு சைடு வந்து RNA ஓட expansion. Next basic இதுன்னு பார்த்தீங்கன்னா DNAல பேசிக்கா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா they will be containing, இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பார்த்தோம் இல்லையா இந்த நியூக்ளிக் ஆசிட், தட் இஸ் DNA and RNA, இது ரெண்டுத்துக்குமே வந்து பேஸ் யாரா இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன், பென்டோஸ் சுகர் அண்ட் அ ஃபாஸ்பேட். இந்த ஒரு பர்டிகுலர் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ DNA and RNAக்கு வந்து எது பேஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன், பென்டோஸ் சுகர் அண்ட் ஃபாஸ்பேட். சரி, இப்போ கமிங் பேக் அகெயின், இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா DNAல வந்து என்னென்ன நைட்ரோஜன் பேஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அடினைன், குவினைன், தைமைன் அண்ட் சைட்டோசைன். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடினைன், குவினைன், தைமைன் அண்ட் சைட்டோசைன் இதில் DNAல. அப்போ RNAல பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம், தட் இஸ் அடினைன் இருக்கும், குவினைன் இருக்கும், சைட்டோசைன் இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் தைமைன். தைமைனுக்கு பதில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுராசில் அப்படின்றவங்க தான் இருப்பாங்க. யுராசில் அப்படின்னா நைட்ரஜன் பேஸ் தான் இருக்கும். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் DNA அண்ட் RNA. DNAல வந்து தைமைன் இருக்கும் அண்ட் RNAல பார்த்தீங்கன்னா யுராசில் தான் வந்து இருக்கும். தட் இஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ். அடுத்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து they are covalently bond, which means that sharing of electrons எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா covalent bonded to sugar ribose. ஆனால் இதுவே RNAல பார்த்தீங்கன்னா they are covalently bonded to deoxyribose. So deoxyribose என்னன்னு பார்த்தீங்கன்னா it's nothing but ribose with one oxygen that is removed from C2. So இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, RNAல வந்து it is covalently bonded to sugar ribose and DNAல பார்த்தீங்கன்னா it will be covalently bonded to deoxyribose. ஸோ இது வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாலிடாக வந்து ஒரு DNAக்கும் RNAக்கும் வந்து 3 டிஃப்ரென்ஸ் எழுத முடியும், இன்க்ளூட் த எக்ஸ்பான்ஷன் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ இதில் வந்து நான் சொன்னேன், ஸோ ஜீன்ஸ், DNA எவ்ரிதிங் இஸ் தேர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிக்கல் ஷேப் மாடல் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ அதை பற்றி நம்ம அப்கமிங் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ DNA நான் கொடுத்துருக்கேன். DNAல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஸ்ட்ரக்சர் நீங்கள் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். A will be paired with T, C will be paired with G, GC, TA, CG, AT. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is nothing but நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நைட்ரஜன் பேசிஸ் பார்த்தோமா, டிஎன்ஏக்கு யார் யார் பார்த்தோம், அடினைன், குவினைன், தைமைன் அண்ட் சைட்டோசைன் சொல்லி பார்த்தோமா, அவங்க தான் வந்து பேராக இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடினைன் will be always pairing with தைமைன். ஸோ அடினைன் வந்து எப்பவுமே யார் கூட பேராக இருப்பா, தைமைன் கூட தான் பேராக இருப்பாங்க. அதே மாதிரி C will be always paired with குவினைன், அதாவது சைட்டோசைன் will be always paired with குவினைன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் மாற்றி ஆல்ஃபபெட்ஸை போட்டுவாங்க. ஸோ பேரிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இது கூட தான் வந்து பேரிங் எப்பவுமே வந்து டிஎன்ஏல வந்து நடக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு த்ரோனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பயோமாலிக்யூல்ஸ். ஆஸ் வி பாஸ் பை டெய்லி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நிறைய லிவிங் திங்ஸும் இருக்கும், நான் லிவிங் திங்ஸும் இருக்கும். ஸோ இந்த லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக they are made up of certain chemicals. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட் கேன் பி லைக் either elements or compounds. இப்போ ஒரு லிவிங் டிஷ்யூ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வெஜ்ஜீஸ் எடுத்துக்கிறேன், கேரட் எடுத்துக்கிறேன், ஒரு லைக் ஒரு சாம்பிள், ஒரு டிஷ்யூ ஆஃப் லிவர்லேருந்து ஒரு டிஷ்யூ சாம்பிள் எடுத்து அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக சில டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எலிமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது நம்ம பண்ணி அந்த பர்டிகுலர் டிஷ்யூவில் வந்து லிவிங் டிஷ்யூவில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகி அப்படி இருக்கிறதுன்றதை என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, நாம் வந்து we are dealing about biology. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இதில் எதுக்கு நம்ம மாலிக்யூல்ஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா everything is interconnected. For example, இப்போ நம்ம human beings எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருக்குமே தெரியும் cell. That is cell is the structural and fundamental unit of all living organisms. அப்போ cells together என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க, they will be forming the tissues.
tissues together they will be forming the organ system together will be forming the organisms. சரி, இப்போ ஒரு செல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ல வந்து லைக் போத் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். இது ரெண்டுமே டுகெதர் சேர்ந்து தான் டுகெதர் they will be forming the cell. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் பூல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன அர்த்தம்? செல்லுலார் பூலில் வந்து ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும், இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். சரி, அப்போ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா it can be like carbohydrates, lipids, proteins இதெல்லாமே வந்து இருக்கும். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் நம்ம அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைக் மினரல் சால்ட்ஸ், வாட்டர் இதெல்லாமே வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸும் இருக்கும். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறோம். எலிமெண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் a காமன் ஃபேக்டர், தட் இஸ் லிவிங் திங்ஸ்க்கும் சரி நான் லிவிங் திங்ஸ்க்கும் சரி இந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே வந்து காமனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து let us assume ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவிங் திங்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன் பீங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீங் இருக்குள்ள வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோட க்ரஸ்ட் கோர்லாம் பார்த்தீங்கன்னா கூட சிமிலர் கைண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்மே வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் ஹைட்ரஜன் இருக்கும், கார்பன் இருக்கும், எவ்ரி திங் வில் பி லைக் ப்ரெசென்ட். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் எடுத்தேன், ஒரு லிவிங் திங்க்கும் ஒரு நான் லிவிங் திங்க்கும் தான் எடுத்தேன். இப்படி நான் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸோட அளவு வந்து கண்டிப்பாக லிவிங் ஆர்கானிசம்ஸில் விட ஜாஸ்தியாக இருக்கும் when compared to the நான் லிவிங் திங். ஸோ இந்த பேசிக்கான ஒரு ஐடியாவை வச்சுட்டு நம்ம ஒரு டாபிக் உள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to compare, that is நியூட்ரியன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் நடுவில் வந்து நியூட்ரியன்ஸ் டாப்பிக்கை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மினரல்ஸ் பற்றி ஒரு கான்செப்ட் வந்து எடுத்தோம். ஸோ நியூட்ரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூட்ரியன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்ட் கம் பேக் ஒரு சின்ன ஒரு ரீகேப் நம்ம எடுத்துக்கலாம். நியூட்ரிஷன்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபுட், அந்த ஃபுட்டை வந்து எடுத்துட்டு ஒரு ஆர்கானிசமோட உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்கும் தனித்தனியாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் அ ஹியூஜ் குவான்டிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறைய இருக்கும். சில ரைஸ் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறம் தனித்தனியாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். அதை பிரிய ஆரம்பித்து அதை நம்ம பாடியை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். வேரியஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்காக, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரியன்ஸ்னால் என்ன? கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாமே வந்து we can call it as a nutrient. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வர்சஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போது நான் பிளான்ஸ்க்கு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா I have given what are the nutrients that is present in plants and that is plants கொடுத்தது micronutrients and macronutrients. சரி, இப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know what is the macronutrient and what is the micronutrient. ஸோ macronutrient அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கானிசம்க்காக இருக்கட்டும், இப்போ நம்ம பிளான்ஸை கன்சிடர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயமே வந்து அளவுக்கு மேலே போச்சுன்னா இட்ஸ் நாட் குட். எதுவுமே வந்து அது தேவையான அளவில் தான் வந்து இருக்கணும். ஸோ மேக்ரோநியூட்ரியன் பார்த்தீங்கன்னா சில நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிகமாக வந்து தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் பீங்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா கால்சியம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன்ஸ் நல்லா டெவலப் ஆகுறதுக்கு கால்சியம் தான் நிறையவே தேவைப்படும். ஸோ அதெல்லாமே வந்து வில் பி கம்மிங் அண்டர் மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஸோ மைக்ரோநியூட்ரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a perfect example is iron. அயன் வந்து நான் பிளட்ல ஒரு ட்ரேசபிள் அமௌண்ட்ல மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாக தேவைப்படுற நியூட்ரியன்ஸ் எல்லாமே நான் வந்து எந்த கேட்டகரியில் கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி நான் உடம்புக்கு கொஞ்சம் ஒரு ட்ரேசபிள் அமௌண்ட்டில் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரியன்ஸை வந்து நான் எதில் கொண்டு வருவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll be putting it under the micro nutrients. அப்படி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் எழுதுறீங்க எந்த ஒரு டாப்பிக்காக இருக்கட்டும், மைக்ரோ நியூட்ரியண்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் எழுதும் போதும் மேக் ஷூர் யூ லேர்ன் அட்லீஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எழுதினா மட்டும்தான் your answer will be complete. இப்போ நீங்கள் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா we have few examples, that is nitrogen, phosphorus, potassium, sulfur, calcium, magnesium. மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா அயன், மேங்கனீஸ், ஜிங்க், பாலிமெடினம் மாதிரி நிறைய வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இஸ் அபவுட் நியூட்ரியன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு ஆர்கானிசமாக இருக்கட்டும், லிவிங் திங்காக இருக்கட்டும், நான் லிவிங் திங்காக இருக்கட்டும், அதில் உள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து தட் இஸ் எதர் எலிமெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காம்பவுண்ட்ஸாக இருக்கட்டும், அது எவ்வளோ ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை வந்து எலிமெண்ட்ஸை வந்து நான் எலிமெண்டல் அனாலிசிஸ் மூலமாக வந்து என்னால் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் லைக் என்ன எலிமெண்ட்ஸ் அந்த படிக்கிற டிஷ்யூவில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம் டேக்கிங் லைக் நான் ஒரு ஒரு டிஷ்யூ ஒரு வெஜிடபிளோட சிம்பிள் ஒரு ஸ்லைஸ் எடுக்கிறேன், ஒரு நான் லிவரோட ஸ்லைஸ் எடுத்து நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா I'll just grind it. நான் இதோட கிரைண்ட் பண்ணுறது கூட என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I'll be adding trichloroacetic acid. I'll be adding trichloroacetic acid. இது எல்லாத்தையுமே போட்டு நான் கிரைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
then again I am converting ஒரு பீக்கரில் வந்து போட போகிறேன் and I am covering the top of the beaker. நான் என்ன பண்ணேன், ஒரு முஸ்லிம் கிளாத் or else like ஒரு ஃபில்ட்ரேட் மூலமாக வச்சு நான் வந்து கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு I am just pouring. நான் என்ன கிரைண்ட் பண்ணேனோ அந்த மெட்டீரியலை வந்து இந்த பீக்கருக்குள்ளே வந்து நான் போர் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலோட்டமாக இந்த முஸ்லிம் கிளாத் மேலே வந்து சில மெட்டீரியல்ஸ் வந்து அப்படியே ஸ்டாக்னேட் ஆகும். இதுவே பீக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில லிக்விட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி வந்து கீழே வந்து ஃபில்டர் ஆகி வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஓகே again come back just ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த I have given the diagram. இப்போ diagramல பார்த்தீங்கன்னா again நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மேலே சில காம்பவுண்ட்ஸ் வந்து அப்படியே மேலே ஸ்டாக்னேட் ஆகிருக்கும், கீழே வந்து லிக்விட் ஃபார்ம் வந்து அப்படியே கீழே வந்து செக்ரேட் ஆகிருக்கும். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா I can call it as acid insoluble materials or அப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா it is going to be acid soluble. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆசிட் இன்சால்யூபிள் அண்ட் ஆசிட் சால்யூபிள் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட மாலிகுலர் வெயிட்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆசிட் இன்சால்யூபிளோட மாலிகுலர் வெயிட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 10,000 டால்டன்ஸ். வெரஸ் ஆசிட் சால்யூபிளோட வெயிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மோஸ்ட்லி லைக் பை 8 to 800 டால்டன்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இப்போ ஒன்ஸ் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆசிட் சால்யூபிள் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதுக்கப்புறம் நான் வந்து பிரிச்சுப்பேன். எனக்கு ஃபர்தராக வந்து ஸ்ட்ரக்சர் மாலிகுல் இதுக்கேற்ற மாதிரி நான் பிரிப்பேன். இதை நான் எப்படி பிரிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ் இருக்கு. அகைன் அதில் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன், லைக் சென்ட்ரிஃபியூகல் மிஷினை வச்சு அதில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் நம்ம எப்படி வந்து ஒரு டிஷ்யூவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன எப்படி அனலைஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் வந்து இந்த டெக்னிக். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர் எவ்வளோ அப்படின்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி 2260 ஜூல்ஸ் per கிலோகிராம். சரி, இப்போ நமக்கு தெரியணும் வாட் இஸ் திஸ் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட். நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுது, எதுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் பார்த்தீங்கன்னா டு கன்வெர்ட் அந்த வாட்டரை வந்து லைக் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இட் இன்டு ஸ்டீம். எப்படி? பை பாயிலிங் and without changing the temperature. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as high latent heat of vaporization. Next ஒரு important property of water என்ன பார்த்தீங்கன்னா they will be having high melting and boiling point. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்ன வயசுலேயே படிச்சுட்டு இருப்போம். ஸோ high melting point of water என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், nothing but 0 degree Celsius, whereas for boiling point பார்த்தீங்கன்னா it's going to be 100 degree Celsius. Next one எல்லாருக்குமே தெரியும், is nothing but universal solvent and they also have very specific heat capacity. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு வாட்டருக்கான உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the topic is metabolites. ஸோ இந்த மெட்டபாலிட்டிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஒரிஜினல் டாப்பிக்கு வருவோம், பயோமாலிக்யூல்ஸ். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன். பயோமாலிக்யூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் கார்பன். ஸோ எல்லா லிவிங் டிஷ்யூஸ் இருக்கிற எல்லா லிவிங் ஆர்கன் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் தட் இஸ் சிந்தசைஸ்ட், அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call it as biomolecule, which means the all carbon compound that is being derived from the living tissues, we call them as biomolecules. So இந்த டாபிக் அந்த டெஃபினிஷன் நம்ம ஜஸ்ட் மைண்ட் செட்டில் வச்சுக்கலாம், பிகாஸ் நம்ம அப்கமிங் டாபிக்ஸில் வந்து இந்த ஒரு இது நமக்கு தேவைப்படும். நான் அகெயின் கமிங் பேக் டு மெட்டபாலிட்டிஸ். ஸோ மெட்டபாலிட்டிஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இட் இஸ் நத்திங் பட் ஒரு புது டேர்மாக இருக்கலாம் நம்மளுக்கு. ஸோ மெட்டபாலிட்டிஸ்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா plants, fungi, like சொல்ல போனால் எல்லா ஒரு லிவிங் திங்ஸாக இருக்கட்டும் நான் லிவிங் திங்ஸாக இருக்கட்டும், லிவிங் திங்ஸ் பேசிக்காக சொல்ல போனால் தே வில் பி சிந்தசைசிங். என்ன சிந்தசைஸ் பண்ணுவாங்க? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சாகணும். சிந்தசைஸ் நத்திங் பட் ப்ரொடியூசிங். ஸோ எல்லா லிவிங் திங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கையாக இருக்கலாம், இல்லை பிளான்ஸாக இருக்கலாம், இல்லை மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம், அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரொடியூசிங் சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா we call them as metabolites. ஸோ இந்த metabolites is nothing but it is a product that is obtained during metabolism. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்டர்மீடியட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ ப்ராடக்ட் தட் இஸ் ஆப்டைன் டியூரிங் த மெட்டபாலிசம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகெயின் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பர்டிகுலராக நம்ம இந்த டாப்பிக்கில் பயோமாலிக்யூல்ஸ் நம்ம எதை பற்றி பார்ப்போம்னா கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்ப்போம், லிபிட்ஸ் பற்றி பார்ப்போம், ஃபேட்ஸ் பற்றி பார்ப்போம் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே, கமிங் பேக் அகெயின் இப்போ இந்த மெட்டபாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா we can divide it into two types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி மெட்டபாலிட்டிஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி செகண்டரி மெட்டபாலிட்டிஸ். சரி, அகெயின் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் வருது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
it can be asked in the 3-mark question, that is what is metabolism and explain the types of metabolism. நீங்கள் இந்த மாதிரி எழுதும்போது and one more thing, நீங்கள் in case difference கேட்குறாங்க, right, the difference between primary metabolism and secondary metabolism, sorry, primary metabolites and secondary metabolites இப்படி question வந்துச்சுன்னா எப்பவுமே difference வந்தாலே like answer as a tabular column, பாயிண்ட்ஸ் எழுத வேண்டாம், பேராகிராஃப் எழுத வேண்டாம். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பதிலாக தேர் ஆஸ்கிங் லைக் டிஃபைன் வாட் இஸ் மெட்டபாலிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா சைடிங் கொடுத்து பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் எழுதினாலே இட் பி மோர் தென் இனஃப். ஸோ கமிங் பேக் அகெயின் பிரைமரி மெட்டபாலிட்டிஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு டெய்லி லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we call them as primary metabolites. ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் இப்போ ஒரு பேசிக்கான ப்ராப்பர்ட்டி பிளான்ட்ஸில் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் and இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா they will be coming under primary metabolites. ஸோ இதெல்லாமே வந்து that is இன்னும் நான் ஷார்ட்டாக சொல்ல போனால் the process நம்ம டெய்லி சிம்பிளாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே வந்து they will be coming under the primary metabolites. இல்லை செகண்டரி மெட்டபாலிசம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, பட் அகெயின் ஒரு டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு வந்து நீடாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரைமரி மெட்டபாலிட்டிஸ் நம்ம என்ன சொன்னால் டெய்லி நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவைப்படும். இப்போ ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன தேவைப்படும், வாட்டர் தேவைப்படும், வில் பி நீடிங் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாமே வந்து வில் பி கமிங் அண்டர் பிரைமரி மெட்டபாலிட்டிஸ். அப்போ செகண்டரி மெட்டபாலிட்டிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கலாய்ட் சொல்லலாம், அது மட்டும் ஸ்டெராய்ட் சொல்ல முடியும், டாக்ஸின், அப்புறம் ஜிப்ரலின்ஸ், இதெல்லாமே வந்து they will be coming under secondary metabolites. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வில் பி சீயிங் அபவுட் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். சரி, ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், ஆர்கானிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு டேர்ம் நம்மளுக்கு வரும் மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஸோ மேக்ரோ நம்மளுக்கு எனக்கு என்ன தெரியும், மேக்ரோ மீன்ஸ் பிக், மைக்ரோனா ஸ்மால் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் assemble and form a large and complex molecules, we call them as macro molecules. இப்போ இந்த இடத்துல டயக்ராம் நீங்கள் பாருங்கள், they have given something called as monomers. So they are given something called as monomers. So monomers is nothing but சின்ன சின்ன ஒரு bead like structures. இந்த சின்ன சின்ன beads like structure வந்து என்ன பண்ணனும்னா they will be joining together, they will be like combining together and they will be forming a long chain like structure. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call them as polymers. And the process நடக்குது இல்லையா, சின்ன சின்ன bead like, that is monomers எல்லாமே ஒன்றா சேர்ந்து together they will be forming a long chain like structure. இந்த ப்ராசஸ்க்கு வந்து பேர் we call it as polymerization. Again இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நமக்கு தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன், which means இந்த சின்ன சின்னதெல்லாம் சேர்ந்து ஒரு பெருசாக ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுது, ஒரு மேக்ரோ மாலிக்யூல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. சரி, இப்போ என்னென்னலாம் வந்து டைப்ஸ் ஆஃப் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have classes பார்த்தீங்கன்னா we have carbohydrates, we have carbohydrates, lipids, proteins and nucleic acids. இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா apart lipids தவிர்த்துட்டு, that is carbohydrates, proteins and nucleic acids, இது மூணுமே வந்து polymerization technique மூலமா வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. apart from lipids, lipids மட்டும் இந்த polymerization technique-ஆல வந்து ஃபார்ம் ஆகுது. what is the reason அப்படின்னு பார்த்தீங்கன்னா lipidsல வந்து it is nothing but ஒரு ஃபேட்டோட இன்னொரு ஃபார்ம். இதில் வந்து மோனோமர்ஸ்ல எதுவுமே வந்து கிடையாது, பட் instead they are made up of like fatty acid chains, இதெல்லாமே வந்து ஆட் ஆயிருக்கும். இல்லை மோனோமர்ஸ்ன்ற கான்செப்ட் சுத்தமாக வரவே வராது. அதனால தான் மோனோமர்ஸ் இல்லாததுனால this lipids cannot be formed by the process of polymerization. தெரிஞ்சு வச்சுக்கலாம். again exam point of view வந்து இது ரொம்ப important. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்டில் வரக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். சரி, ஸோ இப்போ இந்த கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக கார்போஹைட்ரேட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சரி ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்னு பார்த்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் நத்திங் பட் அன் ஆர்கானிக் காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் கார்பன் அண்ட் வாட்டர். சிம்பிளாக சொல்ல போனால் வந்து கார்பன் அண்ட் வாட்டர் டுகெதர் லைக் சேர்ந்து டுகெதர் இட் வில் பி ஃபார்மிங் அ கார்போஹைட்ரேட். சரி, ஸோ இப்போ இந்த கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ 3 types, தட் இஸ் monosaccharides, monosaccharides, oligosaccharides and polysaccharides. இப்போ இதை பற்றி நம்ம டீடைல்டாக வந்து அப்கமிங் டாபிக்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் see what is monosaccharide. monosaccharide is nothing but ஒரு சிம்பிள் சுகர் தான் வந்து we call them as monosaccharide. இதுவே oligosacharide ஃபஸ்ட்டு polysaccharide பார்த்துக்கலாம். polysaccharide பார்த்தீங்கன்னா லைக் டூ sugar இதை வந்து we call them as polysaccharides. more than 3 or more than 3 வந்து we call them as oligosaccharides. சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we'll see what is this monosaccharide. ஸோ monosaccharide பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சிம்பிள் சுகர் மாலிக்யூல்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குளுக்கோஸோட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்மில் பார்த்தீங்கன்னா C6H12O6.
Okay. அப்படின்னா என்ன அர்த்தம்? Which means like 6 carbon இருக்கும், 12 hydrogen and 6 வந்து oxygen molecules வந்து கொடுத்திருப்பாங்க. So இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா வந்து will be having 6 carbon molecule. So இந்த 6 carbon molecule இதுல present ஆயிருக்கிறதுனால we call it as a hexose. So பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் சொல்லியிருப்பேன் C6H12O6. So இப்போ என்ன அர்த்தம்? இதுல வந்து 6 carbon molecules இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து we call it as a hexose. Next one பார்த்துக்கலாம். We'll move on to disaccharides. So disaccharides சொல்லும்போது di means 2. So which means 2 sugar molecules வந்து we call them as disaccharides. Okay. So இப்போ அது நம்ம வந்து வேற மாதிரி கூட சொல்லலாம், which means 2 monosaccharides வந்து ஒண்ணா சேர்ந்தது கூட we can call it as a disaccharide. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் structure of sucrose வந்து நான் கொடுத்திருக்கேன். Structure of sucrose நீங்க பார்க்கும்போது தெளிவா இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து glucose and fructose. இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா they will be like digitally எது கம்பைன் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு glycolysic bond வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா by the removal of water. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு பாண்ட் மாதிரி ஃபார்ம் வச்சு தட் இஸ் பிட்வீன் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். இந்த பாண்டுக்கு பேர் we call it as glycosidic bond. இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வந்து கேட்பாங்க. அகைன் we have given the structure of sucrose. Hello everyone, welcome to Drona. நம்ம வந்து இந்த பயோமாலிக்யூல்ஸ் டாபிக் கீழே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து we saw about நியூட்ரியன்ஸோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்தோம். அதில் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி பார்த்தோம், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பற்றி பார்த்தோம், சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சப்டிவிஷனில் வந்து ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், தட் இஸ் ஆர்கானிக்கில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், இன்ஆர்கானிக்கில் சில எக்ஸாம்பிள் பார்ப்போம், டீட்டெயிலாக ஒரு ஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து லெட் அஸ் கீப் இட் அசைட். இப்போ நம்ம அடுத்து என்டர் ஆகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கனாலே ரெண்டு விஷயம் மைண்டுக்கு ஞாபகம் வரணும். ஒன்று வந்து டிஎன்ஏ, another one is going to be RNA. ஸோ இந்த டிஎன்ஏ RNA எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசில் பேசிக் நம்ம பயாலஜி படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம பேசிக்கே இந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். அட்லீஸ்ட் பயாலஜினாலே ஓகே டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதெல்லாமே இருக்கும்ன்றது தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, இப்போ டிஎன்ஏ அண்ட் RNAயோட எக்ஸ்பான்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆல்வேஸ். ஸோ டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். RNAயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, நம்ம எப்போ பார்த்தாலும் டிஎன்ஏ ஆர்என்ஏ பேசிக்கிட்டே இருக்கோமே, இதெல்லாம் எங்கே தான் இருக்குது நம்ம அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இட் இஸ் வெரி ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஜஸ்ட் ஃபஸ்ட் நம்ம எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நான் அந்த ஸ்ட்ரக்சர் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி டீட்டெயில்டாக அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ எங்கே இருக்குது? சரி, இப்போ நார்மலாக நம்ம பயாலஜியில் ஸ்டார்டிங் தட் இஸ் ஏ ஆஃப் பயாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செல்ஸ் எல்லாமே சிமிலர் டைப், அது சிமிலராகவும் இருக்கலாம் இல்லை டிசிமிலர். ஸோ சிமிலர் ஆர் டிசிமிலர் டைப் ஆஃப் செல்ஸ் என்ன பண்ணும்? டுகெதர் தே வில் பி ஃபார்மிங் டிஷ்யூஸ். ஸோ டிஷ்யூஸ் எல்லாமே டுகெதர் தே வில் பி ஃபார்மிங் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? தே வில் பி ஃபார்மிங் அன் ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ் டுகெதர் என்ன ஃபார்ம் பண்ணுவாங்க? தே வில் பி ஃபார்மிங் அன் ஆர்கன் சிஸ்டம். அந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே டுகெதர் தே வில் பி ஃபார்மிங் அன் ஹோல் ஆர்கானிசம். இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆர்கானிசம்கான ஸ்ட்ரக்சர். சரி, அதனால தான் செல்லை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்வோம்? செல் இஸ் கால்ட் ஆஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு நம்ம செல் தியரியிலே வந்து நம்ம படிச்சிருப்போம். செல் தான் பார்த்தீங்கன்னா லைக் ஏ ஒரு ஆர்கானிசம் உருவாக நமக்கு தேவையானது யாருன்னு பார்த்தீங்கன்னா செல் எல்லாமே தேவைப்படும். சரி, இப்போ செல்லுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த RNA டிஎன்ஏ எங்கே இருக்குது, எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த செல்குள்ளே செல் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர் செல்குள்ளே தான் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ RNA. சரி, டேரெக்டாக செல்குள்ளே எடுத்தோடனே RNA டிஎன்ஏ இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு செல், அப்போ செல் நம்ம பார்த்தீங்கன்னா செல்குள்ளே யார் இருப்பான்னா மேலும் எல்லாருக்குமே தெரியும் நியூக்ளியஸ் பார்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நியூக்ளியஸ் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் இப்போ செல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் நான் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் வந்து மேஜர் போர்ஷன் ஆஃப் அ செல் வந்து வில் பி ஆக்குபைட் பை அ ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் வேக்யூல். வேக்யூல்ஸ் தான் வந்து மேஜர் எம்டி பார்ட் மாதிரி இருக்கும். இட் வில் பி ஆக்குபைட் பை த ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் வேக்யூல். இப்போ நான் பிளான்ட் செல் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சரி, இப்போ நான் மேஜராக பிளான்ட் செல் நான் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஷேப் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருக்கும். ஸோ பிளான்ட் செல். ஸோ பிளான்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சென்டர் மேஜர் பார்ட் வந்து வில் பி ஆக்குபைட் ஸ்ட்ரக்சர் வி கால் தம் அஸ் வேக்யூல். ஸோ வேக்யூல் மெயினாக வந்து இட் ஹாஸ் அதர் பர்பஸஸ். நம்ம அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் பிகாஸ் வி ஆர் மெயின்லி கோயிங் டு டீல் அபவுட் டிஎன்ஏ அண்ட் RNA. சரி, அப்போ இந்த நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் செல் எங்கே இருக்கும்? ஒரு ஓரத்தில் தான் இருக்கும் பிகாஸ் as I said earlier மேஜர் பார்ட் வந்து இட்ஸ் ஆக்குபைட் பை த நியூக்ளியஸ். சரி, இதுவே நான் கம்பேர் பண்ணுறேன் அனிமல் செல் கூட வந்து நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோட மேஜர் பார்ட்டு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் தான் வந்து மேஜர் பார்ட்டாக இருக்கும். அப்போ வாட் அபவுட் த வேக்யூல்ஸ்? வேக்யூல்ஸ் கேட்டிங்கன்னா பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் வேக்யூல். வேக்யூல் வந்து பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருக்குமே தவிர அனிமல் செல்லில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அப்படி இருந்தாலும்
பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி லைக் 1 or 2 ரொம்ப மைன்யூட் சைஸில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் நான் சொல்கிறது அனிமல் செல்லில் வந்து vacuoles will be absent. சரி, இப்போ நான் அனிமல் செல்லை நான் கன்சிடர் பண்ணி ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் presence ஆஃப் குரோமோசோம் எல்லாமே நான் கன்சிடர் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சரி, நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த எக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தீங்கன்னா we call it as chromosome. ஸோ இந்த குரோமோசோம்லேயே பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த can you see மேலே வந்து கோடு மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, we call it as arms அப்படின்னு சொல்லுவோம். P arm வந்து மேலே இருக்கும், அந்த Q arm வந்து கீழே இருக்கும். சரி, இப்போ இது வந்து சென்டராக இருக்கு இல்லையா, இந்த ஆர்ம்ஸ் வந்து இட் இஸ் ஜாயின் டுகெதர். ரெண்டு ஆர்ம்ஸுமே வந்து கூட கம்பைன் பண்ணி வச்சிருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம் என்ன பண்ணுவோம், ஒரு குரோமோசோமை வந்து அப்படியே இட் வில் லைக் ஹோல் டுகெதர். இந்த அப்பர் ஆர்ம் லோவர் ஆர்ம் நம்ம அப்படின்னு வந்து சொல்வோம். சரி, ஸோ இந்த பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ், இந்த ஆர்ம்ஸ் வந்து எப்படி லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே இருக்கிற ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், கீழே இருக்கிற ஆர்ம்ஸ் வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் ஆர்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கூட நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். டீலோமியர், சென்ட்ரோமியர், நிறைய லைக் டைப்ஸ் இருக்குது. will deal with it later. இப்போ நம்ம மெயின் டாபிக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த குரோமோசோம்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have the genes. இவங்க தான் நம்ம ஜீன்ஸ் சொல்லுவோம். சரி, அப்போ ஜீன்ஸ் இப்போ இந்த கடைசியாக இந்த டிஎன்ஏ எங்கே தான் போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஜீன் இஸ் மேட் அப் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் அ ஹெலிக்கல் ஷேப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெலிக்கல் தான் மைண்டுக்கு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ஸ்டேர் கேஸ், நம்ம படிக்கட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி சுற்றி ஏறுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேர் கேஸோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். we call as helical structure அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜீன்ஸ்குள்ளே தான் யார் பட் ஜீன்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இதை டிஎன்ஏ வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ வேர் அபவுட் ஆர்என்ஏ. ஸோ ஆர்என்ஏ டாப்பிக்கில் வரும்போது நான் சொல்கிறேன் ஆர்என்ஏ வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்ஏ பற்றி தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் டீல் வித் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இது வந்து பேசிக்கான டிஎன்ஏக்கான வந்து ஒரு இன்ட்ரோ. சரி, இப்போ நீங்கள் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். எனிவே பட் பிஃபோர் தட் இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் ஸ்ட்ரக்சர், இந்த ஹெலிக்கல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, நீங்கள் ஹெலிக்கல் மாடலை நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு வந்து நல்லா ஜாஸ்தி கேப் இருக்கும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா கம்மியாக கேப் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா we call it as groove அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். we call it as groove. ஸோ இந்த குரூவ் பார்த்தீங்கன்னா நிறைய கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப் வந்து we call as மேஜர் குரூவ். இந்த குட்டியாக கொஞ்சமாக கேப் இருக்கிற சைடு வந்து we call it as மைனர் குரூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அதுக்கப்புறம் வாங்க ஏதாவது கலராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸஸ் நம்ம வந்து இந்த கலரை மென்ஷன் பண்ணியிருப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் த பாண்ட்ஸ், நைட்ரஜன் பாண்ட்ஸ் தட் ஹோல்ட்ஸ் த டிஎன்ஏ டுகெதர். டிஎன்ஏ ஹோல்ட் டுகெதர் என்ன டிஎன்ஏ ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராமை உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். you can see some two chains மாதிரி இருக்கா, லிட்டலாக ரெண்டு செயின் அப்படியே பின்னி பிணைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த செயின்ஸே நான் ரெண்டு ஒட்ட வைக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன், ரெண்டும் பிடிச்சி வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஐ வில் பி யூசிங் நைட்ரஜன் பேஸ். அதுதான் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா ஐ கால் இட் அஸ் ATCG. நான் டிஃப்ரெண்ட் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன இப்போ அப்கமிங் டாபிக்ஸ் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரி, பிஃபோர் தட் இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஎன்ஏ எங்கே இருக்குன்றதுக்கு நமக்கு ஒரு ஐடியாக்காக நம்ம கொடுத்த வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, now let's get into detail about this particular topic. நான் நியூக்ளிக் ஆசிட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நியூக்ளிக் ஆசிட் யாரை பற்றி நம்ம படிப்போம், will be seeing about DNA and RNA. ஸோ இந்த DNA and RNA யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are nothing but the polymers. ஸோ DNA RNA யாருன்னு பார்த்தீங்கன்னா they are the polymers of monomers. We call them as nucleotides. சிம்பிளாக சொன்ன போனால் nucleotide is made up of monomers. We call them as DNA and RNA. சரி, இன்னும் சேர்ந்தது தான் we call it as a nucleotide. சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். ஒன் இஸ் polymers and another one is monomers. சரி, பாலினா என்ன நிறைய, மோனோனா என்ன சிங்கிள். ஸோ மோனோமர்ஸ் இஸ் நத்திங் பட் சின்ன சின்ன பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைனி பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த மாதிரி எல்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆகி கிடக்குது, அப்படியே உதிர்த்து போட்ட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த சின்ன சின்ன மோனோமர்ஸ் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒன்றா சேர்த்து ரெண்டில் ஒரு த்ரெட்டில் நான் வந்து கோக்க போகிறேன். எல்லாமே நான் ஒன்றா சேர்த்து ஒரு லைனாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்க்கு நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான நீட்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா we call it as polymers. ஸோ இந்த சின்ன சின்ன டைனி யூனிட்ஸை வந்து we call it as monomers. இந்த டைனி யூனிட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு லாங் செயினாக வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, we call it as a polymer. இந்த மாதிரி பாலிமராக ஃபார்ம் பண்ணுறது எதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ நியூக்ளியோடைடில் பேசிக்காக நம்ம என்ன இருக்குது, நியூக்ளியோடைடில் பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து இருக்காங்க. சரி, அப்போ இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா தே நத்திங் பட் தே கேரி த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ தான். ஸோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அப்பா இருக்காங்க, ஒரு ஜென்ரேஷன் அப்பா இருக்குது, இன்னொரு ஜென்ரேஷனில் அம்மா இருக்காங்க, ஒரு பையன் இருக்கான், அப்பா பையன் வச்சுக்கலாம்.
ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாக்குரிய சில கேரக்டர்ஸ் வந்து ஆர் ஈவன் அம்மாக்குரிய சில கேரக்டர்ஸாக இருக்கலாம், அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் அதாவது உங்கள் பசங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். லெட் இட் பி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸாக கூட இருக்கலாம், ஈவன் சில டிசீஸாக கூட இருக்கலாம். இதெல்லாமே வந்து இன்ஹெரிட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ கலர். சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஐஸ் இருக்கும், அது அப்படியே அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்படி இல்லை சில பேர் கேர்லி ஹேர் இருக்கும், அப்பா அம்மாக்கள் தாத்தா பாட்டி கூட இந்த கேர்லி ஹேர் இருக்கும். அந்த அவங்க தாத்தா பாட்டியோட லிட்டலாக அவங்களோட ஜென்ரேஷன் இல்லாமல் ஒரு ஜென்ரேஷனை ஸ்கிப் பண்ணி அவங்க பேர குழந்தைங்களுக்கு கூட வரும். ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும், ஒரு பர்சன் கூட கேரக்டரிஸ்டிக் கூட எல்லா இன்ஃபர்மேஷன். இப்போ நான் சொல்கிறது ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் டிசீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் டிசீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், இது கூட பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஹெரிடிட்டி. அது தவிர்த்துட்டு டயபிட்டிஸ் கூட எடுத்துக்கலாமே, டயபிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஹெரிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் ஈவன் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் A to Z உங்கள் பாடியில் இருக்கிற மொத்த A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆயிருக்கு, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேப்பனிங் இன் த DNA and RNA. சரி, இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ கதையாக பேசிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ இது எதில் தான் உருவாகுது, ஹவு இட்ஸ் ஃபார்ம்டு, பேசிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று எல்லாத்துக்குமே ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏவோட பேசிக் ஃபவுண்டேஷனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் மெயின்லி கம்போஸ்ட் அப் ஆஃப் நைட்ரஜன் பேஸ், a pentose sugar and a phosphate group. இந்த மூணு பேசிக் காம்பவுண்ட் சேர்ந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. ஸோ திரும்ப பாருங்க, நைட்ரஜன் பேஸ், pentose sugar and a phosphate. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து வருது. ஸோ இந்த நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த ATGC இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த நைட்ரஜன் பேஸை தான் இவங்க எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம அப்கமிங் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். சரி, பிஃபோர் தட் இந்த பென்டோஸ் சுகர் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம். ஸோ இந்த பென்டோஸ் சுகர் பேஸ் இப்போ லிட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா லிட்டலாக இதை பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம்னா இது வந்து 2' அப்படின்னு வந்து சொல்லுவோம், விச் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சுகர் தான் வந்து இட்ஸ் பேசிக் ஆஃப் த ஆர் பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கமிங் பேக். ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏக்குள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வி ஷுட் நோ ஒரு 2 to 3 டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், நம்ம எக்ஸாம் பர்பஸ்க்காகவும் இருக்கட்டும். டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் அகைன் டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஆர்என்ஏயோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோநியூக்ளிக் ஆசிட். இது ரெண்டுத்துக்குமே உள்ள இன்னும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று இருக்குது. நான் இந்த பிக்சரில் காமிச்ச மாதிரி யூ கேன் சி ATCGGCTA. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லிட்டலாக வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, A will be always pairing with T. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா TAவாக இருக்கலாம் இல்லாட்டி AT எப்படி வேணா இருக்கலாம், பட் A will be always pairing with T. இப்போ இந்த ஒரு காம்பினேஷன் தான் இருக்கணும். அடுத்த காம்பினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா C and G ஆர் G and C. இந்த ஒரு 2 பேசிக் பேர்ஸ் தான் நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து பார்க்கலாம். ஸோ A for adenine, G for guanine, C for cytosine and T for thymine. ஸோ இப்போ இந்த பேர்ஸ் பார்த்தீங்கன்னா it always pairs with A வந்து T and C வந்து G கூட தான் வந்து பேர் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் த பேசிக் ரூல். இப்போ நான் இந்த சொல்கிற ரூல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் டிஎன்ஏ, விச் மீன்ஸ் டிஎன்ஏல யார் யார் இருப்பா, adenine, guanine, cytosine, sorry, yes, we'll be having adenine, guanine, thymine and cytosine. ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து இன்க்ளூட் ஆயிருப்பாங்க. ஸோ வாட் அபவுட் ஆர்என்ஏ? ஆர்என்ஏல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் அவங்களே தான் சேம் adenine, guanine, cytosine. பட் இன்ஸ்டெட் ஆஃப் thymine, இந்த thymine அப்படின்ற கேட்டகரிக்கு பதிலாக தான் நம்ம யாரை இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will be adding uracil. uracil இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து thymine ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க, வேறாஸ் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா thymine-க்கு பதிலாக uracil வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. திஸ் ஒன் ஆஃப் த மேஜர் டிஃப்ரென்ஸ். அண்ட் அகெயின் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் பேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் இந்த adenine, guanine, cytosine, thymine இந்த நைட்ரஜன் பேஸ் வந்து எப்படி டுகெதர் பாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா with deoxyribose, which means ribose with only one oxygen. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, deoxyribose-னால தான் வந்து they will be like bonded to the DNA. Whereas for RNA பார்த்தீங்கன்னா again they are bonded with the sugar ribose. ஸோ இந்த இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம கேட்குறாங்க நீங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸை மேஜராக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டிஃப்ரென்ஸ் நம்ம இன்க்ளூட் த எக்ஸ்பான்ஷன் ஆல்சோ, நம்ம டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது. சரி, இப்போ இதில் பொசிஷன் ஆஃப் டிஎன்ஏ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஐடியா இருக்குது. இப்போது அகெயின் என்டரிங் இன்டு த ஹிஸ்ட்ரி. ஸோ த டிஎன்ஏ எப்படி நடந்தது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகுன்னா சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி இருக்குது, அந்த டெட் பாடி வந்து யாருதுன்னே தெரியல,
நான் எப்படி கண்டுபிடிப்பேன் ஈவன் அந்த பாடியில் டீகம்போஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் ஃபேஸ் எல்லாமே வந்து மொத்தமாக டீகம்போஸ் ஆயிடுச்சு சுத்தமாக எனக்கு தெரியல ஃபோட்டோஷாப் மேட்ச் பண்ணவே முடியல ஒரு பிக்சர் இருந்தாலும் டோட்டலாக அதை மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு பாடி கண்டிஷன் வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு என்ன போவோம் ஓகே டிஎன்ஏ எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கலாம் யாராவது லைக் மேட்ச் ஆகும்போது மேட்ச் ஆகுதா ஸோ வி வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை இந்த கன்சர்ன் ஃபேமிலி ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஈவன் டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் சீனில் கூட வந்து நம்ம டிஎன்ஏ வச்சு கல்பிரிட்ஸ் எல்லாம் பிடிச்ச சினாரியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது வி ஆல் நோ ஸோ டிஎன்ஏ லிட்டரலாக வந்து இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் இப்போ தான் நம்ம டிஎன்ஏ சொல்கிறோமே தவிர ஜஸ்ட் இமேஜின் நம்மளுக்கு இப்போ டிஎன்ஏ பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது லைக் லிட்டரலி வி ஆர் லைக் வெரி ஃபார் நம்ம ஃபர்ஸ்ட் யாரா இதுவே நீங்கள் லாங் டைம் பேக்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்ற கதை யாருக்குமே தெரியாது லிட்டரலி தி வில் லாஃபிங் ஓகே இதெல்லாம் அப்படி இருக்கான்ற மாதிரி தான் சினாரி வருது ஆனால் அந்த பீரியட்லையும் பார்த்தீங்கன்னா சம் பர்சன்ஸ் அச்சீவ் அ லாட் அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து பிஃபோர் தட் இந்த ஸ்பெசிஃபிக்காக அச்சீவ் பண்ணவங்களத விட ரெண்டு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் நம்ம டிஎன்ஏ டாபிக் நம்ம கன்சர்ன் பண்ணுறத 2% பார்த்து இப்போ யாரும் கொஸ்டின் அவனே கேட்குறேன் சரி ஹூ டிஸ்கவர் டிஎன்ஏ அப்படின்னு எந்த கொஸ்டின் இவன் நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட லைக் ஸ்கூல் படிக்கிற பசங்க கேட்டால் கூட தே வில் டெல் யூ வாட்சன் அண்ட் கிரிக் இதுதான் வந்து நம்மளுக்கு அப்போலேருந்தே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ லிட்டரலி த ட்ரூத் இஸ் சம்திங் எல்ஸ் வாட்சன் கிரிக் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து தே கான்ட்ரிபியூட்டட் ஆனால் இவங்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த டிஸ்கவரி ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா அ பர்சன் நேம் ரோசலின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்க தான் வந்து ஷீ கான்ட்ரிபியூட் அவங்களோட டிஎன்ஏவோட டிஸ்கவரிக்கு வந்து ஒரு மேஜர் கான்ட்ரிபியூஷன் யார் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட தான் சரி அப்போ ஏன் நம்ம சம்மந்தமே இல்லாமல் இந்த ரெண்டு பேரை போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரீசன் இஸ் சம்திங் எல்ஸ் சரி இப்போது அகெயின் கோயிங் பேக் ஸோ இந்த ரோசன் ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ வாஸ் அகெயின் அண்ட் கிறிஸ்டலோகிராஃபிக் எக்ஸ்ட்ரீம்லேயே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் கிறிஸ்டலோகிராஃபி அந்த ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பர்ட் ஸோ இவங்க அலாங் வித் திஸ் தெர் வாஸ் another பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிஸ் வில்கின்ஸ் ஸோ இந்த மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசன் ஃப்ராங்க்லின் ரெண்டு பேருமே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா தேவர் ஒர்க்கிங் அண்டர் அ பர்சன் ஒர்க்கிங் அண்ட் பர்சன் எங்கே இந்த கிங்ஸ் காலேஜ் ஆஃப் லண்டனில் வந்து ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம் கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு ஸோ விச் மீன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோசன் ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து தேவர் போத் கிறிஸ்டலைன் அந்த டாப்பிக்கில் வந்து எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க சுற்றுலா என்ன பண்ணாங்க எக்ஸ்ரேவை வந்து ஒரு பார்ட்டிக்கல் மேலே பட வச்சு அது அப்படியே ஸ்கேட்டர் ஆகும்போது அதில் வரக்கூடிய இமேஜஸ் வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து தேவர் மூவிங் ஆன் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோசன் ஃப்ராங்க்லின் வந்து ஷி வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் அவங்களோட இதில் டிஸ்கவரி எதில் மெயினாக இது இருந்துச்சுன்னா கோல் அப்படின்றதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்போ இந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசன் ஃப்ராங்க்லின் அண்ட் வெராஸ் மாரிஸ் வில்கின்ஸ் நான் ரெண்டு பேரும் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இல்லை லிட்டரலாக ஈக்குவலாக இருந்தாங்க ரெண்டு பேரும் சலைச்சவங்க இல்லை ஒன்றுத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி போத் வெரி ஈக்குவல் இன்டெலிஜென்ட் எல்லாத்துலேயுமே சரி ஆர்குமெண்ட் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக இருந்தாங்க பட் தெர் வாஸ் வெரி ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைக் லாங் டைம் பேக் ரொம்ப ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக இருந்துச்சு ஸோ ஒரு ஃபீமேல் ஆஸ் அ ஃபீமேல் யார் ரோசன் ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்க ஷி வாஸ் அ ஃபீமேல் அப்போ இவங்க ஒரு இந்த பீரியடில் ஃபீமேல்லாம் எது சொல்லாமே தே ஒன்ட் அக்செப்ட் இட் உண்மையாகவே சொல்லி கரெக்டாகவே இருந்தால் கூட தே வர் நாட் ரெடி டு அக்செப்ட் ஸோ இவங்க ப்ரப்போஸ் பண்ண நிறைய விஷயங்களுமே வந்து அந்த இடத்துல அக்செப்ட் பண்ண முடியாமல் போச்சு ஸோ அப்போ ஆனால் பட் ஸ்டில் ஷி ரேஸ் அ வாய்ஸ் அவங்க வந்து ஃபாட் பண்ணாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் நாட் லைக் தட் இந்த மாதிரி சினாரியோ வரும்போது ஷி வாஸ் ஜஸ்ட் லைக் ரியாக்டிங் ஸ்லோ டு சச் மெசேஜஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் they were keep on working அப்போ சம் லைக் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் ரோசன் ஃப்ராங்க்லின் ஷி மூவ் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் அந்த மெடிக்கல் ப்ரோக்ராம் மூவ் பண்ணிட்டாங்க ஆனால் பட் தே ஹேட் அ ஸ்ட்ரிக்ட் ரூல் விச் மீன்ஸ் அந்த நீங்கள் வின்ஸ் வி ஆர் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம் அதை குவிட் பண்ணுற அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்ச டிஸ்கவரிஸாக இருக்கட்டும் எடுத்த நோட்ஸ் தியரிஸ் எவ்ரி திங் தே ஹேவ் டு லீவ் இட் அதை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகவே முடியாது விச் மீன்ஸ் அவங்க ஈவன் இஃப் தே ஹேவ் டிஸ்கவர்ட் எனி திங் ஆல்சோ இட் ஹேஸ் டு பி கெப்ட் ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஷி ஹேஸ் டு லீவ் எவ்ரி திங் அவங்க கண்டுபிடிச்ச நோட்ஸ் தியரிஸ் எல்லாமே அப்படியே வந்து விட்டு ஷீ லெஃப்ட் அவுட் ஓகே ஸோ அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த ரோசன் ஃப்ராங்க்லின் என்ன தான் அப்படி கண்டுபிடிச்சி விட்டுட்டு போனாங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பார்ட்டிகல்ஸில் வந்து அகெயின் இதில் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இட் வாஸ் த பேண்டேஜ் ஆஃப் பஸ் ஸோ ஹாஸ்பிட்டல் எடுத்த சாம்பிள்ஸ் எல்லாமே எக்ஸ்ரே வந்து ஸ்கேட்டர் பண்ண விட்டுட்டு பட வச்சுட்டு அது ஸ்கேட்டரான இமேஜஸ் வந்து நிறைய ஃபோட்டோவாக இருந்தது அதில் பர்டிகுலராக மென்ஷன் பண்ண பார்த்தீங்கன்னா 51st ஃபோட்டோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இமேஜ் ஆர் ஃபோட்டோ 51 அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ 51 தான் என்னென்னா இட் ஹேட் அ வெரி வெரி கிளியர் பிக்சர் ஆஃப்
a structure. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த டைமில் அது யாருக்குமே எவ்ரிபடி பார்த்தீங்கன்னா they had some theories. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நியூக்ளியேட்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கணும், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எல்லாமே ஆக மொத்தத்தில் ஆளுக்கு ஒரு பேர் வந்து வச்சுருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தக்காளின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ் தக்காளின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் டொமேட்டோ சொல்லுவோம், நிறைய ஊரில் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ஊரில் ஒரு லாங்குவேஜில் வந்து தக்காளிக்கு ஒரு பேர் இருக்கும்போது, ஆனால் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா யாருன்னா எதை பற்றி நம்ம பேஸ் பண்ண ஒரு வெஜிடபிள், ரெட் கலர் வெஜிடபிள், தக்காளி பை தான் எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு தியரிஸ் இருந்தது. ஆனால் அது என்ன பேருன்றது யாருக்கும் அப்போ தெரியல, அதுக்கான ப்ரூஃப்மே இல்லை. ஆனால் அந்த ரோசன் ஃப்ராங்க்லின் கிட்ட மட்டும்தான் அந்த ப்ரூஃப் வந்து இருது. பட் அவங்களுக்கே அந்த விஷயம் பற்றி தெரியல. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மாரஸ் வில்கின்ஸும் சரி, ரோசன் ஃப்ராங்க்லினும் சரி, இல்லை டிஎன்ஏ ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுவும் நம்ம அப்கமிங் டாப்பிக்கில் வந்து பார்க்கலாம். டிஎன்ஏ ஃபார்ம் ஏ இருந்துச்சு, பி இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து ஒருத்தர் வந்து ஏ எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் ரோசன் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ டுக் த வந்து B A option and Morris Wilkinson she took the B form of DNA. இதெல்லாம் ரிசர்ச் வந்து அவங்களுக்கு போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த ரோசன் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சருக்கு எடுக்க நிறைய பிக்சர்ஸ் எடுத்து she kept it and she left it. அப்போ இந்த மாரிஸ் வில்கின்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே she showed it to ஜேம்ஸ் வாட்சன் and ஃப்ரான்சிஸ் கிரிக். இப்போ தான் இவங்க ரெண்டு பேரோட என்ட்ரி வந்து இந்த இடத்துல வருது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து they also contribute. என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், ஒரு 3D மாடல் ஆஃப் எ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்தது யாருன்னா வந்து வாட்சன் அண்ட் கிரிக். ஆனால் அதுக்கு மூல காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரோசன் ஃப்ராங்க்லினோட இமேஜ் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இந்த மாரிஸ் வில்கின்ஸ் அப்படின்றவங்க இந்த பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்த நோட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இவங்க கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இவங்க அந்த நோட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா தியரி அவங்க ஆல்ரெடி அப்போ தியரி ஒரு பேஸ் பண்ணி எழுதிட்டு இருந்தாங்க. தெர் வாஸ் அ ஸ்ட்ரக்சர், அது எப்படிலாம் பண்ணுன்றது தியரி எழுதிட்டு இருக்கும்போது அவங்க தியரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிடைச்ச ஒரு ஃபோட்டோகிராஃப் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ 51 had a very clear image. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த இயர் 1962 நினைக்கிறேன். ஸோ 1962 வந்து they got the Nobel Prize. நோபல் ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கு, ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து கிடைக்குது. எதுக்கு, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் 3D ஹெலிக்கல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பற்றி கொடுத்ததுக்கு. இதை வந்து அவங்க எந்த புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேகசினில், நேச்சர் அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நேச்சர் அப்படின்ற ஒரு மேகசினில் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இல்லை வாட்ஸ் மோர் பேத்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க என்னவோ இவங்க தான். பட் வாட் ஹேப்பன் அகெயின், அவங்க வந்து அதை வெளி கொண்டு வரல. பிகாஸ் ஷி ஹேட் டு லீவ் எவ்ரி திங். அவங்க லைக் கண்டுபிடிச்சி அவங்களால வெளி கொண்டு வர முடியாதனால இது இன்னொருத்தவங்க கைக்கு போயிட்டு அதிலே அவங்க ஏற்கனவே பயின்ற தியரிக்கு ப்ரூஃபாக இருந்த மாதிரி இருந்து தே லிட்டரலாக வந்து 3D மாடலே ப்ரப்போஸ் பண்ணி தே கேவ் இட் அண்ட் வாஸ் ஆல்சோ அக்செப்டட். இதை வந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து சொல்கிறோம். சரி, இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி நோபல் ப்ரைஸ் வந்து இட் வாஸ் கிவன் இன் த இயர் 1962 ஃபார் த டிஸ்கவரி ஆஃப் டிஎன்ஏ. யாருக்கு, வாட்சன் அண்ட் கிரிக் வந்து கொடுக்குறாங்க. இந்த நோபல் ப்ரைஸ் வந்து இட் வாஸ் ஆல்சோ ஷேர்ட் பை மாரிஸ் வில்கின்ஸ். அவங்களும் ஷேர் பண்ணுறாங்க இந்த நோபல் ப்ரைஸ். அகெயின் எதுக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக ஷேர் பண்ணுறாங்க. அப்போ வாட் அபவுட் ரோசன் ஃப்ராங்க்லின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ பாஸ்ட் அவே. இந்த நோபல் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விச் வாஸ் இந்த இயர் 1958 வந்து ஷீ பாஸ்ட் அவே லிட்ரலி அ டே பிஃபோர். எதுக்கு, இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி வைரஸ் அப்போ அவங்க வந்து ரிசர்ச் போயிட்டு இருந்தது. அதை வந்து அவங்க ஓப்பனாக அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, தட் இஸ் 1 day பிஃபோர் இட் செல்ஃப் அவங்க இறந்து போயிட்டாங்க. எதான்னு பார்த்தீங்கன்னா ஓவேரியன் கேன்சர்னால ஷீ பாஸ்ட் அவே. ஸோ அதனால வந்து அவங்களால இந்த நோபல் ப்ரைஸுமே வந்து அவங்களால வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்ஏ. இதுதான் வந்து கதை நடந்துச்சு. இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து வில் மூவ் ஆன் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ அட் லாஸ்ட் ஹியர் கம்ஸ் அவர் ஹீரோ. இவங்க தான் நம்ம எல்லாரோட லிட்டரலி எவ்ரி ஆர்கானிசம், நான் சொல்கிறது எல்லா ஆர்கானிசம்குள்ளே, லிவிங் ஆர்கானிசம்குள்ளே இந்த டிஎன்ஏ இருக்கும். ஈவன் த வைரஸஸ் ஆர் ஆல்சோ மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம நோட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அனலைஸ் த ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எப்படி தெரியுது, நார்மலாக நம்ம ஏற்கனவே இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஒரு படிக்கட்டு, ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி தான் வந்து நல்லாவே தெளிவாக இருக்கும். சரி, இப்போ இந்த ஸ்டேர் கேஸில் என்ன ஆகுது, லிட்டலாக வளைஞ்சி போதா. ஓகே, இதில் வந்து நான் ஒரு விஷயம் நோட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த ஸ்டார்டிங்கில் இந்த டாபிக் நான் எடுக்கும்போது இந்த ரெண்டு இதுக்குமே உள்ள ஒரு கேப் பெருசாக இருக்குது, குட்டியாக இருக்குது, தெரியுதுங்களா? இந்த பிக்சரில் வந்து அது தெளிவாக தெரியும். கேன் யூ சி கேப், இந்த கேப் எப்படி இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we call it as a group. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நிறைய அதிக இடம் உள்ளது வந்து we call it as a major group. அண்ட் இந்த குட்டியை கம்மியாக இருக்கிற இடம் தெரியுதுங்களா, இந்த கம்மியாக இருக்கிற இடத்த வந்து we call it as a minor group. Group nothing but water, ஒரு பள்ளம்னு எடுத்துக்கலாமே, அந்த ஒரு கதை. சரி, அப்போ மிச்சம் கம்மிங் பேக் அகெயின். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எஸ் ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செயின்ஸ், கேன் யூ சி
அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து வளைஞ்சி வளைஞ்சி வந்து போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக வந்து ரெட் கலர் இமேஜில் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டட். வில் சூஸ் ஒன் மோர் இமேஜ். ஓகே ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் யூஸ் 2 ஷேட்ஸ் which is for black and green. ஸோ இதில் black பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 prime and green வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 prime which is இந்த மேலே apostrophe போட்டிருப்பேன் it is called as prime. ஸோ 5 prime 3 prime. ஸோ இந்த 2 prime which means இந்த 2 நியூக்ளியோடைட் செயின்ஸுமே வந்து they are joined together. ரெண்டுமே இதெல்லாம் சொல்லும் போது நியூக்ளியோடைட் செயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 செயினுமே they are joined together and they are held together. ரெண்டுமே இப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா with this nitrogen base. இந்த nitrogen baseால தான் வந்து they are held together. சரிங்களா? இப்போ இந்த நியூக்ளியோடைட் செயின் சீக்வன்ஸ் வந்து they are helical. அகெயின் இந்த மாடலை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்சன் அண்ட் கிரிக். ஓகே கமிங் பேக் அகெயின் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னது இது 5 என்னது 3 நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா which is nothing but இது வந்து அப்பர் எண்ட் இது வந்து லோவர் எண்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்பர் எண்டில் வந்து ஸ்டார்டிங் செயின் வந்து யார் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பிரைமோட தான் இருக்கும். அண்ட் வேறஸ் லோவர் செயினில் வந்து ஸ்டார்டிங் வந்து யார் தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரைமோட தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏயோட மொத்த ஸ்ட்ரக்சரோட பேக் போனே யாருன்னு கேட்டிங்கன்னா சுகர் தான். சுகர் தான் பேசிக்காக இருக்கும் அண்ட் ஃபார் நைட்ரோஜன் பேஸ் இருக்கும். பட் மொத்த பேக்போன் சொல்லும் போது இதுக்கு மேடப்போ சுகர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் டிஆக்சி ரைபோஸ் சுகர். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல we have given the measurements. இப்போ இந்த ஒரு செயின் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் லிட்டரலாக வந்து ஐம் கம்ப்ளீட்டிங் ஒன் ஸ்பைரல் ஒரு செயின் ஒரு சைக்கிளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாமே. இந்த ஒரு சைக்கிள்குள்ள மொத்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3.4 நானோமீட்டர். வெராஸ் இப்போ இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த லென்த் வைஸ் நான் சொல்லிட்டேன். இப்போ இதோட வித் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அகைன் 0.34 நானோமீட்டர். அப்போ இந்த செயின்ஸ் இந்த 2 செயின் இருக்குல்ல இந்த 5 and 3 prime இதுக்குள்ள 2 வித் கேப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் 2 நானோமீட்டர். சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. இப்போ நம்ம டீட்டெயில்டாகவும் பார்க்கலாம். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஐ ஹாவ் கிவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நான் வந்து ஒரு கொடுத்துருந்தேன் ஓகே சரி ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து 5 எடுத்துக்கிறேன். 5 ஐம் ஜஸ்ட் டினோட்டிங் இட் வித் த பிளாக். இப்போ இந்த இமேஜில் பாருங்க ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு 5 செயின் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் அப்பர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எப்படியா இருக்கும்னா 5 and 3 செயின்ஸ் இருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 and 5 செயின்ஸ். ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் ரன்னிங் parallelly to each other. ஸோ அப்படியே வளைஞ்சு இதில் வந்து நீங்கள் பாருங்கள் தெளிவாக இருக்கும் G and C, T and A and T. நான் ஏற்கனவே ஆல்வேஸ் ரிமெம்பர் அந்த பேஸ் பேரிங் ரூல். அந்த பேஸ் பேரிங் ரூல் பற்றியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பேஸ் பேரிங் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு கான்செப்ட் தான் which is that is adenine வந்து will be always pairing with thymine. adenine வந்து எப்பவுமே யார் கூட பேர் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா thymine கூட தான் பேர் ஆவாங்க. whereas guanine வந்து will be always pairing with cytosine. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து DNA பை தான் பேசிட்டு இருக்கேன். I'm not talking about RNA. ஏன்னா RNAல பார்த்தீங்கன்னா இந்த thymine-க்கு பதில் யார் இருப்பாங்க will be having uracil. So since you are talking only about DNA பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா called as a base pairing rule. இல்லை இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று இருக்குது. நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல DNA base pairs with adenine and thymine-க்கு வந்து will be having only 2 hydrogen bonds, whereas in guanine and thymine-க்கு pairing-ல பார்த்தீங்கன்னா will be having 3 hydrogen bonds. It is like one of the major difference between இந்த 2 pairing-க்கும். இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call it as DNA base pairing rule. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி coming back again. இப்போ நீங்கள் பார்த்தா தெளிவாக தெரியும் லைக் guanine is paired with cytosine, T with A. இது எல்லாமே வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது வளர்ச்சி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படின்றது தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எக்ஸாமில் வந்து இன்கேஸ் இஃப் யூர் டிராயிங் ஸ்ட்ரக்சர் வந்து கேட்குறாங்க வாட்சன் கிரிக் மாடல் வரைங்க இல்லை ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எக்ஸ்பிளைன் பண்ணினா ஆல்வேஸ் டோன்ட் ஃபர்கெட் இந்த மாதிரி நீங்கள் ஹைட்ரஜன் பாண்ட்ஸை மென்ஷன் பண்ணும்போது கலர் அந்த ஷேட்ஸை வந்து பண்ணுங்கள். அடினைனுக்கு ஒரு கலர் குவினைனுக்கு ஒரு பார்த்து கலர் அசைன் பண்ணி ட்ரா பண்ணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோடே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வந்து அதுதான் வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த குரூவ்ஸ் மறக்காம மார்க் பண்ணுங்கள். அண்ட் த டிஸ்டன்ஸ் இந்த லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ஒரு கர்வுக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது, இந்த கீழே பேஸ்க்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ, வித்துக்கு எவ்வளோ வருது, இது எல்லாமே எவ்ரி திங் ஷுட் பி கிவன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ் ஸோ திஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி they nothing but double helix. It's a double helix model with 2 helix polynucleotide chain. இதான் இங்க கொடுத்திருக்கோம்.
2 helical polynucleotide chain. Okay, next one பார்த்தீங்கன்னா the coils are held together by hydrogen bonds. இப்போ அந்த hydrogen bonds என்ன நம்ம பார்த்தோம், that's what I said, adenine will be always pairing with guanine, so இது thymine with cytosine, இதுதான் வந்து நம்ம பார்த்தது. Next one, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா the sugar is called deoxyribose. ஸோ இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு DNA ஸ்ட்ரக்சர் ஒரு டிஎன்ஏக்கு வந்து பேசிக்கான ஒரு பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகர் மாலிக்யூல் தான். இந்த சுகர் மாலிக்யூல் வந்து எதுக்கு நம்ம 2 deoxyribose பார்த்தீங்கன்னா இந்த 2 the position of 2ல வந்து எந்த ஒரு ஹைட்ராக்சிலுமே வந்து நமக்கு கிடையாது. That is the reason why we call it 2 deoxyribose அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். Again we saw the pairing rules, just now we saw. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we will be seeing about the features of DNA. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA, that is features of DNA வந்து பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA பற்றி பார்த்தோம். சரி, இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் DNA வந்து பார்த்தீங்கன்னா இது டீட்டெயிலாக இருக்கும், கொஞ்சம் லிட்டலாக நீங்கள் பாருங்களேன். இப்போ வந்து I have given 5 prime 3 prime. சரி, இப்போ எப்பவுமே அந்த DNA ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்டிங் இந்த ஹெலிக்கல் மாடலில் பார்த்தீங்கன்னா it is again a right handed helical model அப்படின்னு நம்ம சொல்வோம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எண்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பிகினிங் பார்த்தீங்கன்னா it will be like yes, so 3:5 and 3. இதில் பார்த்தீங்கன்னா again 5 and 3. ஸோ இது நீங்கள் எண்ட் ஆகும்போது இந்த மாடல் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒன் ஸ்டாண்ட் ரன்ஸ் இந்த 5 to 3 direction and other will be running in the 3. like பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் direction, actually it should be 5' and 3'. இந்த direction தான் வந்து literally it should be running. So first direction will be like 5', 3' and கீழே வந்து பார்த்தீங்கன்னா the lower bottom will be like 3' and 5'. ஸோ இப்போ 3', 5', 5'னா என்ன, 3னா என்ன, 5னா என்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஸ்டார்டிங் இந்த 5ஓட எண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ it will be always in a group of phosphate. என்ன குரூப்பில் வரும்னா இந்த 5' வந்து it will be always with the phosphate group. whereas இந்த 3' இருக்குது பார்த்தீங்களா, it will be always ending in the OH group. So hydroxyl group அப்படின்னு சொல்லுவோம். So 5 will be always ending in the phosphate group and 3' பார்த்தீங்கன்னா will be always ending in the hydroxyl group. சரி, இப்போ இதில் நான் 5', 3'ன்னு சொல்கிற சம்மந்தமே இல்லாமல் என்ன இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 5' is nothing but அந்த காம்பவுண்ட் கார்பன் அமௌண்ட் ஆஃப் கார்பன் இந்த பென்டோ சுகர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சுகர் பேஸில் இந்த அமௌண்ட் ஆஃப் கார்பன் தட் இஸ் ப்ரெசென்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்பேட் குரூப்பில் வந்து வில் பி ஹேவிங் 5 கார்பன், whereas இந்த ஹைட்ராக்சில் குரூப்பில் வந்து எத்தனை கார்பன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் 3 கார்பன். அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்னா 5', 3' அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் பாருங்க, அகைன் ஸ்டார்டிங் 5, 3, 5, 3. ஸோ இப்படி தான் வந்து லிட்டலாக வந்து ஒரு மாடல் இப்போ நம்ம ப்ரீவியஸ் நம்ம பார்த்துருப்போம். Yes, so 5 it will be ending in 3, 3 will be ending in 5. So அதுதான் வந்து நம்ம டயக்ராமில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா angles. This angle is very very important. ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த என்ன ஆங்கிளில் வந்து லிட்டலாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா the angle at which two sugars protrude. So protrude அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which means the angle at which இந்த chains இருக்குல்லையே அந்த polynucleotide chain அது ஸ்டிக் ஆகிறது. Protrude means nothing but sticking or holding together. எந்த ஆங்கிள் வந்து ஸ்டிக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா base pairs about 120 degree, which is nothing but obtuse angle, whereas a narrow angle பார்த்தீங்கன்னா it will be at a 240 degree. So 240 degrees பார்த்தீங்கன்னா it's going to be a reflex angle. So the reflex angle தான் வந்து இந்த narrow இது வந்து they will be like producing, which means they will be sticking together or holding together. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the narrow angle between the sugar. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து we saw what is the minor groove and the major groove. இதில் பாருங்க the narrow angle between sugar generates the minor groove and the larger angle. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் major, minor. So this is the two angles. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the DNA இந்த point வந்து it's very very important. Like the DNA helical structure has a diameter. The diameter is very important. That is 220 nanometer. And whereas the pitch பார்த்தீங்கன்னா it is going to be 34 nanometer. சரி, இப்போ இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 mark question நம்மளுக்கு வந்து இதில் ஒன்று இருக்குது. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிளெக்டோனெமிக் காயிலிங். ஸோ இந்த பிளெக்டோனெமிக் காயிலிங்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த DNA நம்மளுக்கு மாடல் தெரியும், ஹெலிக்கல் மாடல் லைக் அப்படியே ஸ்பைரலாக இருக்கும். அந்த ஸ்பைரலாக இருக்கும்போது அந்த ஹோல்டிங் டுகெதர் எவ்ரி திங் இல்லையா, ஜஸ்ட் ஒரு பிக்சர் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இதில் பாருங்கள், ஐ ஹேவ் கிவன் 2 காயிலிங் மாடல்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பேரானெமிக் அண்ட் another one is going to be பிளெக்டோனெமிக். இப்போ நம்ம டிஎன்ஏ நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா we are considering the பிளெக்டோனெமிக் காயில்ஸ். இந்த பிளெக்டோனெமிக் காயில்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், that is be said to be பிளெக்டோனெமிக். they are like like ஒன்றுக்கு ஒன்று பின்னி பெனஞ்சி வந்து இருக்கும் கரெக்டாக, which means they are held together, they are hold together tightly, which means they cannot be pulled apart. நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம அவ்வளோ ஈஸியாக நம்மளால் புல் பண்ண முடியும், which is like unbreakable, ஒரு unbreakable bond அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ அந்த மாதிரி காயிலிங் பேட்டர்ன் தான் வந்து we call as பிளெக்டோனெமிக் காயில் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ what about this paranemic coil பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் அப்படியே பக்கத்தில் ஒன்றுக்கு ஒன்று போட்டு வச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஈஸியாக வந்து இட் கேன் பி புல்ட் அப்பார்ட். இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேரானமிக் காயில். சரி, இப்போ நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் வந்து என்ன மாதிரி காயிலிங் மெத்தட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும், அப்ளிகபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இட்ஸ் கோயிங் டு பி பிளெக்டோனமிக் காயிலிங் மெத்தட். That one I have given, which means the two strands of DNA are wrapped around each another in a helix model. So DNA தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு helical, and the spiral model தான் we call it as a helical model, which is making it impossible to simply move apart without breaking the entire structure. அதான் diagram பார்த்தோம் நம்ம எல்லாமே அப்படி லிட்டரலா they are like tied together. நம்ம ஈஸியா புல் பண்ண முடியாது. Even if we try to pull it or like move it together பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா literally it will break the sequence. The DNA sequence வந்து மொத்தமா வந்து உடைஞ்சு போயிடும். So இந்த pattern தான் நம்ம என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா tectonic coiling அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். Okay, now let us move on to the forms of DNA. So the DNA forms வந்து again it's a very important question. இது வந்து பாத்தீங்கன்னா உங்க bookல wise வந்து நீங்க எடுத்துட்டு just they have given the information like எத்தனை types of like DNA இருக்கு, forms of DNA இருக்கு அப்படின்ற சொல்லி கொடுத்திருப்பாங்க. just we have like bDNA, aDNA and zDNA. அது மட்டும் தான் வந்து நமக்கு இனிஷியலா வந்து கொடுத்திருக்காங்க. சரி, so what is this aDNA, what is this bDNA, what is zDNA அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு குவிக் ரீகேப். நம்ம இந்த டாபிக்கோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துருப்போம். தட் இஸ் ஃப்ராங்க்லின் அப்படின்றவங்களும் சரி, மாரிஸ் வில்கின்ஸ் அப்படின்றவங்களும் they worked with the different forms of DNA அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்துருப்போம். சரி, இதில் ரோசன் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா she was working on both. அதாவது DNA ஃபார்ம் ஆஃப் ஏக்கும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, DNA ஃபார்ம் ஆஃப் பிக்குமே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு கிளியர் பிக்சர் தட் இஸ் த இமேஜ் 51 அவங்களுக்கு கிடைச்சது வந்து எந்த DNA ஃபார்மோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA பி ஃபார்மில் தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா லைக் மாரிஸ் வில்கின்ஸ் வாஸ் ஒர்க்கிங் வித் DNA ஃபார்ம் பி, மாரிஸ் வில்கின் அண்ட் ரோசன் ஃப்ராங்க்லின் வாஸ் ஒர்க்கிங் வித் DNA ஃபார்ம் ஆஃப் ஏ. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோசன் ஃப்ராங்க்லின் கிளியர் பிக்சர் இமேஜ் 51 கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா DNA ஃபார்ம் ஆஃப் பியில் தான் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அந்த DNA நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் என்னது ஏபி டீட்டெயில் தான் பார்க்கலாம். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். bDNA, aDNA and zDNA. நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே DNA தானே, aDNA, bDNA, zDNA நத்திங். அந்த டிஃப்ரென்ஸும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னதுன்னு. நீங்கள் இது ஜஸ்ட் இட்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா கேன் யூ சி இதில் வந்து த பேட்டர்ன்ஸ் லைக் லிட்டரலாக அந்த பின்னி பிளஞ்சிருக்கிற விதமும் சரி. whereas இதுக்கு பாருங்களேன், you can easily identify between A form and Z form. இதை தெளிவாக தெரியும். நார்மல் காயில் ஸ்ட்ரக்சர், மேஜர் groove இருக்கு and we have the minor groove here. ஆனால் இதில் பாருங்களேன் they are not like this, கரெக்டா? ஸோ இது என்ன அவ்வளோ பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கு. ஸோ we'll see in tabular column ஃபார்மில் பார்க்கலாம். So I have given the features B types of forms of DNA, bDNA, aDNA and zDNA. சரி, இப்போ ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கு. இந்த ஹெலிக்ஸ் மாடலில் வந்து aDNAவும் சரி bDNAவும் சரி ரெண்டுமே they are said to be right handed. only the zDNA is said to be the left handed. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கொஸ்டினுமே வரதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have the diameter. ஸோ அந்த ஹெலிக்கல் மாடலோட diameter எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா bDNAக்கு it's 2.37 nanometer, aDNAக்கு 2.55, whereas zDNAக்கு வந்து is going to be 1.84 nanometer. ஸோ இந்த ஹெலிக்கல் diameter தெரியுமே, which means இதோட length. okay, next one பார்த்தீங்கன்னா we'll go with the rise per base pair. இது என்னது இது rise per base pair அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை பாருங்க, இதில் வந்து லைன்ஸ் தெரியுதா, which is the nitrogen base pair. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் டிஎன்ஏக்கு அடினோசைன், குவைனைன், தைமைன், சைட்டோசைன். இந்த பேரிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேரிங்க்கு இந்த இடப்பட்ட உள்ள கேப் தெரியுதா? சரி, இந்த பேரிங்க்கு இந்த இடப்பட்ட உள்ள கேப் இருக்கு இல்லையா, இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு ஒரு நைட்ரஜன் பேருக்கோ இன்னொரு நைட்ரஜன் பேருக்கோ உள்ள இடப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call it as rise per base pair. ஸோ இந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏக்குமே வந்து இந்த ரைஸ் பர் பேஸ் பேர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், which is nothing but ஒன்றுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபார்முக்கு வந்து we have that is 0.34 nanometer, whereas for aDNAக்கு வந்து we have 0.29 and zDNAக்கு வந்து we have 0.37, which is nothing but இந்த கோடாக இருக்கு இல்லையா அந்த டிஃப்ரென்ஸ் தான், அந்த இடப்பட்ட உள்ள அளவு தான். சரி, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we have distance per complete turn, that is the pitch அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ என்னது அது distance per complete turn பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லியிருப்பேன். எஸ், ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் டர்ன், which means ஒரு கம்ப்ளீட் எக்ஸ், அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டர்ன் வந்து நம்ம அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். சரி, இப்போ இதுக்கு வாங்க, கம்மிங் பேக் அகெயின். இப்போ இது ஒரு கம்ப்ளீட் டர்ன், இதோட ஒரு கம்ப்ளீட் டர்ன்
இது ஒரு கம்ப்ளீட் டர்ன், which means லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு X or ஒரு 8 ஷேப்னு எடுத்துக்கலாமா. இந்த ஒரு கம்ப்ளீட் டர்னுக்கு ஒன்றுக்கு மாறும். அகைன் ஃபார் BDNA பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி 3.4 நானோமீட்டர் and ADNA is going to be 3.2 and ZDNA பார்த்தீங்கன்னா is going to be 4.5 நானோமீட்டர். மறக்காம இந்த யூனிட் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. எய்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி A போட்டு மாதிரி மேலே மார்க் பண்ணுவோம், இல்லை சிம்பிளாக போட்டிங்கன்னா we can mark it as நானோமீட்டர் கூட நம்ம இதை வந்து மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் we have number of base pairs. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பேருக்கு உள்ள இடப்பட்ட கேப்பை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டர்னுக்குள்ளே எத்தனை பேஸ் பேர் அடங்கும்ன்றது ஆல்சோ இட் மேட்டர்ஸ். சரி, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி டேக் ஃபார் BDNA ஃபார்ம் நம்ம எடுத்துக்கிறது. BDNA ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஸ் பேர் ஒரு கம்ப்ளீட் டர்னுக்குள்ளே வந்து எத்தனை பேஸ் பேர்ஸ் அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா we have 10. ஃபார் ADNA பார்த்தீங்கன்னா we have only 11 and for ZDNA வந்து we have 12 base pairs. ஸோ பேர்ஸ் வந்து கணக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டொபாலஜி ஆஃப் மேஜர் குரூப் அண்ட் டொபாலஜி ஆஃப் மைனர் குரூப். ஸோ மேஜர் குரூப் பார்த்தீங்கன்னா BDNAக்கு இட்ஸ் கோயிங் டு பி வெரி வைட், நல்லா அகலமாக இருக்கும் அண்ட் ஆழமாகவும் இருக்கும். அண்ட் ADNAக்கு வந்து இட்ஸ் நேரோ டீப் ஃப்ளாட். ZDNAக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளி கிவன் அஸ் ஃப்ளாட். அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு குரூப்க்கான ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்காரு. என் டயக்ராம் கிளியராக பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்மளால் லேபிள் பண்ண முடியும் விச் இஸ் த மேஜர் குரூப் விச் இஸ் த மைனர் குரூப். தெளிவாக இதுலேயுமே நம்மளால் லேபிள் பண்ண முடியும். ஆனால் இதில் பாருங்கள் அந்த அளவுக்கு எல்லாமே எவ்ரிதிங் ஓரளவுக்கு டோட்டலி எவ்ரிதிங் வில் பி லைக் சேம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைனர் குரூப் அதே மாதிரி தான். லைக் ஃபார் BDNA இஸ் கோயிங் டு பி நேரோ ஷாலோ, ADNA இஸ் கோயிங் டு பி ப்ராட் அண்ட் ஷாலோ, whereas ஃபார் ZDNA இஸ் கோயிங் டு பி நேரோ அண்ட் டீப். சரி, இப்போ நான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ADNA, BDNA அண்ட் ZDNA எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் யூஸ் DNA யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி BDNA அண்ட் whereas ADNAவும் பார்த்தீங்கன்னா காமனாகவும் இருக்கும். ரெண்டுமே வந்து இஸ் கோயிங் டு பி ரைட் ஹேண்டட். ஆனால் இந்த ZDNA மட்டும் பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி லெஃப்ட் ஹேண்ட். அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் நாட் அ காமன் ஒன். இப்போ now we are going to enter into the RNA. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா everything is literally like over. நம்ம பார்த்தது வந்து எப்படி சொல்கிறது, we saw about the structure of DNA, we saw about the interaction part of DNA, features of DNA பார்த்தோம், அதில் base pairing rules என்ன அப்படின்றது பார்த்தோம், we saw about the coiling also. இது எல்லாமே DNA கூட முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நியூக்ளிக் ஆசிட் நம்ம எடுத்தோம்னா நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஒன் வாஸ் DNA, another one was RNA. இப்போ DNA முடிச்சாச்சு. now we are moving to RNA. RNAயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அகெயின் இட்ஸ் ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ இப்போ இந்த DNAக்கும் RNAக்கும் ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே பார்த்தீங்கன்னா DNA வந்து நம்ம எப்படி பார்த்தோம், ஹெலிக்கல் மாடல். ஓகேவா? RNA பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ சிங்கிள் ஸ்ட்ராண்ட், ஒரு சிங்கிள் சைடு. இஸ் நத்திங் பட் தி RNA. சரி, இப்போ இந்த RNAல பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு பாயிண்ட் பார்த்துருப்போம், ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம் பிட்வீன் RNA அண்ட் DNA. எல்லாமே சேமாக இருக்கும். இந்த பேரிங்ஸ் அடினைன், குவினைன், சைட்டோசைன் எவ்ரிதிங் வில் பி சேம் எக்ஸப்ட் ஃபார் தைமின். DNAக்கு மட்டும்தான் தைமின் இருக்கும், whereas ஃபார் RNAக்கு வந்து யுராசில் இருக்கும். அதையும் நம்ம தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். which means நீங்கள் பாருங்கள் இந்த ப்ரௌன் கலர் இஸ் நத்திங் பட் யுரேசில் அண்ட் அடினைன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் அண்ட் சைட்டோசைன் அண்ட் whereas குவினைன் பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் த like a basic வந்து ஒரு structure of RNA. So DNA வந்து it's a double stranded RNA. So DNA is a double stranded helical model, whereas RNA is a single stranded model. Single, just ஒரு single line. And yes, ribonucleic acid பார்த்தீங்கன்னா is a polymeric molecule essential in various biological coding, like coding இருக்கட்டும், decoding இருக்கட்டும், regulation, expression of genes. So what is this expression of genes அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு பர்சனோட வந்து வெளியே வருதுன்னா genes has to express themselves. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன விஷயனாலும் சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அப்பா அம்மா நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு பையன் அங்கே பிறந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை, பையன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் கோயிங் டு பி த எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தேர் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக HSL ஜெராக்ஸ் காப்பி எடுத்த மாதிரி ஒன்று இருக்க போகிறதுல கண்டிப்பாக சில சேஞ்சஸ் வந்து அவங்கள இருக்கும். அப்போ தான் ஈ செட் டு பி. அப்போ தெரியும் ஓகே பார்த்தோம் இவன் பையன் அப்பா அம்மா அதே மாதிரி இருந்தால் அது சம்திங் எல்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்குமே யார் மேஜர் காரணமாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம RNA தான். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் ஆர் கோயிங் டு see about the types of RNA. ஸோ டைப்ஸ் ஆஃப் RNA என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have the messenger RNA which is nothing but mRNA. M நம்ம எப்பவுமே வந்து ஸ்மாலில் தான் போடும், whereas RNA will be written in capital. Next one we have the transfer RNA. T வந்து as I said earlier, T வந்து ஸ்மாலில் தான் எழுதுவோம் and RNA will always be written in capital. And ribosomal RNA which is rRNA. ஃபர்ஸ்ட் R வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கும், நெக்ஸ்ட் RNA வந்து இட் வில் பி இன் கேபிட்டல் லெட்டர். எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பயாலஜியில் வந்து DNA எழுதுறீங்களோ, நோட்ஸ் எழுதும்போது DNA பற்றி எழுதுறீங்க, RNA பற்றி எழுதுறீங்கன்னா DNA should always be written in capital. and even எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம் நான் எழுத போகிறேன் அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா deoxy ribonucleic acid நான் எழுத போகிறேன்னா D should be capital,
ribo, R should be, sorry, N should be in capital and acid, A வந்து should be in, the first letter should always be in capital. இந்த மாதிரி சில basic விஷயம்லாமே வந்து you should always be made a note of. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து we are going to see about the different types of RNAs. So different types of RNAs பார்த்தீங்கன்னா we have this messenger RNA, transfer RNA and ribosomal RNA. சரி, இப்போ இதை நம்ம வந்து தனித்தனியாக படிக்கிறத விட நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி படிச்சோன்னா it will be very helpful. ஸோ இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த messenger RNA is totally unstable, whereas transfer RNA is also unstable. ஆனால் இந்த ribosomal RNA, that is RNA, is fully metabolically at least பார்த்தீங்கன்னா it is going to be a stable one. ஸோ இந்த messenger RNA, mRNA பார்த்தீங்கன்னா இந்த மொத்த RNA ஓட ஸ்ட்ரக்சர்லேருந்து it contributes about 5%. ஸோ 5% ஒரு மொத்த RNAலேருந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will be having this mRNA. whereas this transfer RNA பார்த்தீங்கன்னா மொத்த RNAலேருந்து it will be contributing to about 15%. whereas for ribosomal RNA, that is rRNA பார்த்தீங்கன்னா about 70%. it will be like contributing to the total structure. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா will go up to டீடைல்டாக பார்க்கலாம். ஓகே, இந்த மெசஞ்சர் RNA நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி டோட்டலி வந்து 5% இட்ஸ் ஆல்ரெடி அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ இது வாட் இஸ் த ஃபங்க்ஷன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் mRNA அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ரோட்டீன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ப்ரோட்டீன்ஸ்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த mRNA, which means அமினோ ஆசிட்ஸை வந்து ப்ரோட்டீன்ஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது. whereas இந்த transfer RNA என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமினோ ஆசிடை கொண்டு போய் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம்ஸ்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அமினோ ஆசிட்ஸை வந்து they will be transferring to ribosomes. whereas இந்த rRNA என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which means இந்த ரைபோசோம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த RNA இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், that is 2 units, இந்த 2 units of RNA together they will be forming the RNA. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ரைபோசோமல் RNAல வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 to 1300, that is 1300 of nucleotide sequence வந்து together they will be forming the literally 18 to 3000 monomers. 18 to 3000 monomers வந்து together they will be joining to form the polymer. என்ன polymer form பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will be forming the rRNA. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி RNA is going to be metabolically stable. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ these are all about this difference between messenger RNA, transfer RNA and ribosomal RNA. நீங்கள் ஸ்ட்ரக்சர் வைஸ்வே பார்த்தீங்கன்னா they will keep on differing. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் we have this nitrogen paired bases and amino acids வந்து totally tRNA structure is very very important. கண்டிப்பாக நம்ம just at least தெரிஞ்சு வச்சுக்கலாம். and again the ribosomal RNA. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் RNAs நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் அது என்ன பண்ணுன்றது முக்கியம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மெசேஞ்சர் RNA என்ன பண்ணும், அமினோ ஆசிட்ஸ் எடுத்துகிட்டு போய் ப்ரோட்டீன்குள்ளே வைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் RNA அந்த அமினோ ஆசிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், ரைபோசோமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த ரைபோசோமல் RNA என்ன பண்ணும், இந்த 2 RNA வந்து 2 சேர்த்து they will be forming a basic RNA. இதுதான் வந்து மேஜரான இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ திஸ் ஆல் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் RNA.